இறை அனுபவம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி சண்முகம் ஐயா அவர்கள் ஆழியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். சிந்தனையை செவிமடுப்பதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் அருள்நிதி செய்யாறு சண்முகம் ஐயா அவர்கள் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையிலே தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டு செய்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் பிஎஸ்சி, பிடி மற்றும் நம்முடைய மனவளக்கலை யோகாவிலே MA, MPhil பட்டம் பெற்றுள்ளார்கள். தக்கோலத்தில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார்கள். மேலும் LICயில் டெவலப்மெண்ட் ஆபீசராகவும் பணியாற்றியுள்ளார்கள். தற்போது எல்லா அறக்கட்டளைகளிலும் அறிவு திருக்கோவில்களிலும் சிறப்பாக தொண்டு செய்து வருகின்றார்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மண்டலம் பிரிவு வரும்போது சென்னை, பாண்டிச்சேரி மண்டலத்தின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிய பெருமைக்குரியவர்கள். 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை ஒரே நேரத்தில் ஆழியாறு கொண்டு போய் சேர்த்த பெருமை மிக்கவர்கள். பல துணை பேராசிரியர்களையும் உருவாக்கியுள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி செய்யாறு சண்முகம் ஐயா அவர்களை அனைவரின் சார்பிலே வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று இறை அனுபவம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பானவர்களே, இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு காரணமாக அனுமதி அளித்து இருக்கின்ற WCSC உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM ஐயா அவர்களுக்கு வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்து, உலக சமுதாய சேவா சங்கத்தின் மென்பொருள் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்து, இந்த சிந்தனை உரையை செவிமடுக்க காத்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி நன்றி தெரிவித்து, இன்றைய தினம் இறை அனுபவம் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை அனுபவம் என்பது மற்றொரு வகையில் சித்து என்று கூறுகின்றார்களே, அதுதான். நம்முடைய குருபிரான் மகரிஷி அவர்கள் சித்து என்பதை அறவே விரும்பாதவர். அது தேவையில்லாத ஒன்று. நாம் என்ன இங்கே சர்க்கஸ் செய்வா வந்திருக்கின்றோம் என்று கூறுவார். அதுவல்லாமல் இறை அனுபவம் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் என்னும் போதே அது அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே உணரக்கூடிய ஒரு நிலை. அனுபவத்தை யாராவது எடுத்து சொல்ல முடியுமா என்றால் எந்த வகையாலும் முடியாது. அதை நீங்கள் வார்த்தைகளில் வடிக்கும் போதே அது பொய்யாகி விடுகின்றது. அனுபவம் என்பதுதான் என்ன என்றால், ஒரு உலக பொருட்களை நாம் அனுபவிக்கின்றோம். அதுதான் வாழ்க்கையாக இருக்கின்றது. தினந்தோறும் காலையில் விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை பலவிதமான பொருட்களை பற்றி நாம் ஊடாடுகின்றோம். அதாவது அதனோடு பழகுகின்றோம், அனுபவிக்கின்றோம். We are enjoying it. அதையே திரும்பவும் நாம் நினைக்கும் போது நினைவாக வருகின்றது. நினைவில் இருப்பது எது என்றால் அந்த அனுபவம். அப்போது நாம் இருந்த மனநிலை, அனுபவம், இவற்றையெல்லாம் தேக்கி நிறுத்தி வைத்து நினைத்து பார்க்கும் போது அது அனுபவமாக இருக்கின்றது. மீண்டும் அதே உணர்வுகள் வரும். ஒருவர் நம்மிடம் கோபித்துக் கொண்டார், கடுமையான வார்த்தைகளால் ஏசினார் என்றால், அதை அனுபவித்த நாம் அதை மீண்டும் நினைத்து பார்க்கிற போது நமக்கு அப்போது இருந்த அதே கோபம், அதே வருத்தம், இவையெல்லாம் மீண்டும் தோன்றும். அந்த அனுபவத்தை நினைத்து பார்க்கின்ற போது அதுதான் அனுபவம். ஒரு நல்ல உணவு
அருந்தினோம், சுவையான உணவு. அதை நாம் மீண்டும் நினைத்து பார்க்கின்றோம். அந்த சுவையை அப்போது அனுபவித்த அந்த மனநிலை இப்போதும் ஏற்படும். அனுபவமாக அதை நினைத்து பார்க்கும் போது அதுதான் அனுபவம். இந்த உலகப் பொருட்களை எல்லாம், பஞ்சபூதத்தாலான உலகப் பொருட்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அனுபவித்து அதனால் ஏற்படும் அனுபவத்தை சேகரித்து வைத்துக் கொண்டால் அந்த சேகரிக்கப்பட்ட அனுபவங்களின் தொகுப்பு தான் அறிவு எனப்படுகின்றது. நீங்கள் சுலபமாக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவர் MA படிக்கின்றார் என்றால் MA படிப்பது அந்த கல்வியை அனுபவித்தல். அதை நினைவில் நிறுத்தும் போது அது அனுபவமாக மாறுகின்றது. ஒருவரை பற்றி விசாரிக்கும் போது அவர் MA படித்திருக்கின்றார் என்றால் மற்றவர்களை விட, சாதாரணமான மற்ற மக்களை விட அவர் சற்று அறிவாளியாக இருப்பார் என்று நாம் கருதுகின்றோம். ஏனென்றால் அவருடைய அனுபவம், பலவிதமான நூல்களை அவர் கற்றிருக்கின்றார் என்ற அந்த அனுபவம், அதைத்தான் நாம் அறிவு என்கின்றோம். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, கடந்த கால அனுபவங்கள் என்ன இருக்கு சொல்லுங்க என்று கேட்கின்றோம் ஒரு இன்டர்வியூக்கு வந்த ஒருவரை பார்த்து. அப்படி என்றால் அவருடைய அறிவு நிலை எந்த நிலையில் இருக்கின்றது, எந்த படிநிலையில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கேள்விகள் எல்லாம். இந்த அனுபவம் என்பதோடு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. இந்த அனுபவத்தை வைத்து அதில் எவற்றையெல்லாம் நாம் நம்மோடு இணைத்துக் கொண்டோம், அனுபூதியாக அதை மாற்றிக்கொண்டோம் என்பதுதான் மிக சிறப்பானது, முக்கியமானதும் கூட. எந்த அனுபவம், எந்த பொருளோட அனுபவம் நமக்கு அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவம் அனுபூதியாகவும் மாறுகின்றதோ அந்த இடத்தில் தான் நம்முடைய உணர்வுகள், அறிவு எல்லாம் முழுமையடைகின்றன. அந்த நிலைதான் ஞானம் எனப்படுகின்றது. ஒரு தொழிலை செய்யும் போது அந்த தொழிலோடு நாம் ஒன்றி போனால் அந்த தொழில் தான் தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம் என்று நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். தெய்வம் ஏன் என்றால் அந்த தொழிலோடு ஒன்றி அந்த தொழிலாக நாம் மாறிவிடுகின்றோம். நாம் அங்கே இல்லை, தொழில் மட்டும்தான் இருக்கின்றது. அந்த நிலையில் செய்யும் தொழில் தெய்வம் என்று கூறுகின்றோம். அப்போது அனுபூதி நிலைதான் தெய்வ நிலை. இவ்வாறான படிநிலைகளில் அனுபவம் அனுபூதி என்ற நிலைக்கு நாம் ஒவ்வொரு சிறு செயலிலும் சென்று கொண்டே இருக்க வேண்டும், ஒன்று மாற்றி ஒன்றாக. அனுபூதி நிலை வரையில் செல்லுமாறு ஒரு வேலையை நாம் செய்தோமானால் அந்த வேலை மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த வேலையில் நாம் முழு வெற்றி பெற்றவர்களாகவும் முழுமையாக செய்தவர்களாகவும் மனம் நிறைவாக இருக்கும். நிறைவு எய்தினால் முழுமை. நிறைவு என்பதற்கு முழுமை என்பதுதான் பொருள். அந்த முழுமை தன்மையை உணர முடியும். அதுதான் பேரின்பமானது, அமைதியானது, நடுநிலை, நடுநிற்றல் என்றவாறு. அதிலே மிகையும் இல்லை, குறைவும் இல்லை, முழுமையாக இருக்கின்றது, நிறைவாக இருக்கின்றது, மனம் நிறைவுறுகின்றது. எப்பொழுது ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அசைவும் அனுபூதியில் தான் போய் முடிய வேண்டும். அதுதான் சிறப்பான வாழ்க்கை, யோக வாழ்க்கை என்று சொல்லுகின்றோம். அது அவ்வளவு சுலபமாக எளிதாக வாய்த்து விடுமா என்றால் இல்லை, சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதற்கான பயிற்சிகள் எல்லாம் கற்று அதை முறையாக செய்து முழு முயற்சியோடு, ஊக்கத்தோடு, விடாமுயற்சியோடு அதனை பயிலும் போதுதான் இந்த நிலை வாய்க்கும். அனுபவம் என்பது எல்லோருக்குமானது. ஆனால் அனுபவத்திலிருந்து அனுபவம் பெறுவதே சிலர் தான். சிலர் என்னதான் செய்தாலும் அதில் ஏற்படுகின்ற தவறுகள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள்
அந்த அனுபவத்திலிருந்து அனுபவம் பெறவில்லை என்று பொருள். அனுபவம் பெற்றிருந்தால் இதை இவ்வாறு அடுத்த முறை செய்யக்கூடாது என்று திருத்திக் கொள்வார்கள். அந்த திருத்தமே நிறைய பேர் செய்வதில்லை. 100க்கு ஒரு 10 பேர் செஞ்சா அதிகம். அப்ப அந்த 10 பேர் தான் அனுபவ நிலையிலிருந்து அனுபவத்துக்கு செல்கின்றார்கள். அந்த அனுபவத்தை அனுபூதியாக மாற்ற வேண்டுமானால் இன்னும் சிரமம். அதுல ஒருவர் அல்லது இருவர் தான் முடியும். அவர்கள் யோக வாழ்க்கை பெற்றவர்கள், அவர்கள் ஆனந்த நிலையை அடைபவர்கள், அமைதியாக வாழ்பவர்கள். அவர்களால் இந்த சமூகத்துக்கு நன்மைகளை தவிர வேறொன்றும் ஏற்படாது. அவர்களுடைய சிந்தனை எப்போதும் ஒவ்வொரு வினாடியும் தம்மை சுற்றி இருக்கின்ற மற்ற உயிர்களை பற்றித்தான் இருக்கும். எவ்வளவு உயர்வான நிலை, தெய்வ நிலை. அனுபூதி நிலை பெற்றவர்கள் என்றால் அவர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் என்று பொருள். இந்த வகையில் அனுபவம் என்ற நிலைக்கு செல்வதும் அந்த அனுபவத்தை அனுபூதியாக்கிக் கொள்வதும் என்றால், இப்பொழுது நாம் ஒரு செயல் எவ்வாறு நிகழ்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்ந்த மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம் என்பது மகரிஷியுடைய பாடல். இதில் பார்த்திருக்கனால ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெறுகின்றது. அதுதான் சிருஷ்டி என்று சொல்லுகின்றோம். அந்த மெய் எழுச்சி பெறுகின்ற அந்த எழுச்சி ஆற்றல் பல பொருட்களாக விண்ணாகி வெண்துகள்கள் என்ற நிலைக்கு உயர்ந்து அதன் பிறகு அணுவாகி பேரணுவாகி பேரணு எல்லாம் இணைந்து மூலகம் ஆகி பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்களிலிருந்து விரிவு அலைகள் எழுச்சி பெற்று அந்த விரிவு அலைகள் எல்லாம் பஞ்ச தன்மாத்திரையாக மீண்டும் தெய்வ நிலை. அந்த தன்மாத்திரைகளை தான் அனுபவம் செய்கின்றோம் நாம். அப்பொழுது நாம் அனுபவித்து அனுபவம் பெற்று அனுபூதியாக அந்த தன்மாத்திரையாக நாம் மாற வேண்டும். அதுதான் முறை. அந்த முறையில் நம்முடைய செயல்கள் இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். சரி, அந்த முறையில் இருக்கின்றது. ஒரு செயல் நடக்கின்றது, அந்த செயலை நாம் ஊன்றி கவனித்து செய்கின்றோம். அந்த செயல் நமக்கு அனுபவத்தை தருகின்றது. அந்த அனுபவத்தின் மூலமாக நம்முடைய செயலை திருந்த செய்கின்றோம். திருந்த செய்வதோடு அதனோடு ஒன்றி போகின்றோம். அனுபூதி நிலை பெறுகின்றோம் என்றால் அமைதி நிலை, தெய்வத்தன்மை. இவ்வாறு இந்த செயல் எவ்வாறு நடைபெறுகின்றது, இயற்கை நியதி எவ்வாறு இயக்கம் நடைபெறுகின்றது என்பதை நாம் ஆழ்ந்து அறிந்து கொண்டோமானால் அதை பிறகு எப்படி வேண்டுமானாலும் இயக்கலாம். ஒரு மோட்டார் எந்திரம், அதை வாங்கி பயன்படுத்துபவருக்கு அதை இயக்க தெரியும். ஆனால் அது இயங்கவில்லை, ஏதோ காரணத்தினால் இயங்கவில்லை என்றால் அதை எப்படி சரி செய்வது என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் மோட்டார் மெக்கானிக்கிடம் இருந்தால் அல்லது மோட்டார் மெக்கானிக்கை அங்கே அழைத்து வந்தால் அவர் அதில் உள்ள குறை என்ன என்று கண்டுபிடித்து அதை சரி செய்து விடுவார் அல்லவா? அதே போன்றுதான் ஞானம் பெற்ற யோகிகள், ஞானிகள் இந்த இயக்க நியதி என்ன என்பதை துல்லியமாக அறிந்தவர்கள். ஆகையால் அதிலே ஏதாவது தடை ஏற்பட்டால் அவர்கள் அதை சரி செய்ய முடியும். இயக்கம் நடைபெறுகின்றது, அதன் விளைவாக சில நன்மைகளோ தீமைகளோ ஏற்படுகின்றன. நன்மைகளாக இருந்தால் பரவாயில்லை, தீமைகளாக இருந்தால் அதை தடுத்தாக வேண்டும். அந்த செயலை மீண்டும் இயக்கம் பெறாமல் இருக்க செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதைத்தான் நம்முடைய மகரிஷி பயிற்சியாக கொடுத்துள்ளார்.
அகத்தாய்வு என்று கொடுத்து எண்ணத்தை ஆராய வேண்டும் என்றால் எண்ணத்தை ஆராய்ந்து இந்த எண்ணத்தினால் விளைவு தீமையாக இருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்கும் போது அந்த எண்ணம் எழாமலே செய்ய வேண்டும். அதுக்கு மௌன பயிற்சி வேண்டும், தவ பயிற்சி வேண்டும். அதையெல்லாம் தான் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள். சரி, இப்போது அதை நினைவுபடுத்தி பார்க்கும்போது இதையே வேகம் அதிகமாக்கினால் என்ன ஆகும்? ஒரு செயல் செய்வதற்கு 1 மணி நேரம் ஆகிறது. அந்த 1 மணி நேரம் செய்யக்கூடிய செயலை 1 நிமிடத்தில் செய்தால் என்ன ஆகும்? 1 நொடியில் செய்தால் என்ன ஆகும் என்று பாருங்கள். அங்கே அந்த செயல்முறை மாறவே இல்லை, வேகம் மட்டும் அதிகரிக்கின்றது. வேகம் மட்டும் அதிகரிக்கும் போது இந்த பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதை உற்பத்தி செய்வதற்கு, தயாரிப்பதற்கு பல மணி நேரங்கள் ஆகின்றன. அதையே 1 நொடியில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று செய்யக்கூடியவர்கள் யோகிகள். அப்படி 1 நொடியில் அதை செய்யும் போது சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் அது பிரமிப்பாக இருக்கின்றது. அதைத்தான் சித்து என்று சொல்லுகின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் இயற்கையின் இயக்கத்தை, இயக்க நியதியை நன்றாக புரிந்து கொண்டு அதிலே வேகத்தை மட்டும் கூட்டினால் அந்த காரியம் உடனடியாக நடைமுறைக்கு வருகின்றது. மற்றவர்கள் எல்லாம் அதை 2 மாதங்கள் செய்து கொண்டிருக்கிற போது, 3 மாதங்கள் செய்து கொண்டிருக்கிற போது நாம் 1 நொடியில் அதனை செய்து முடித்து விடுகின்றோம் என்பதுதான் இங்கே பொருள். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்தால் அதில் ஏதும் ஆச்சரியம் இல்லை, அற்புதங்கள் எதுவும் இல்லை. அப்போது சித்து என்பது இயற்கை நியதிப்படி நடைமுறையை வேகப்படுத்தி அந்த காரியத்தை செய்வது என்பதுதான் பொருள். அது யாரெல்லாம் வேகமாக செய்ய முடியாதோ அவர்களுக்கெல்லாம் அது அதிசயமாக இருக்கும். மகரிஷி பாருங்கள், ஒரு முறை சென்னை பாரிஸ் கார்னரில் இருந்து எக்மோர் ரயில் நிலையத்திற்கு வந்து ரயிலை பிடித்து ஊருக்கு செல்ல வேண்டும். அவரோடு ஒரு நண்பரும் கூட இருக்கின்றார். அங்கே பாரிஸ் கார்னரிலேயே அவர்களுக்கு அந்த புகை வண்டி புறப்படும் நேரம் ஆகிவிட்டது. அவ்வளவுதான், இன்னைக்கு நமக்கு அந்த ட்ரெயின் கிடைக்காது, நைட்டு இங்கே தங்கிட்டு தான் போன போல இருக்கு, அதுதான் கடைசி வண்டி, அது புறப்படுவதற்கான நேரம் இவர்கள் பாரிஸ் கார்னரில் இருக்கும் போதே அந்த நேரம் வந்து விட்டது. அப்போது மகரிஷி அவருக்கு சொல்லுகிறார், இல்ல இல்ல, அந்த ட்ரெயின்ல நம்ம போறோம் இன்னைக்கு ஊருக்கு, உறுதியாக. அப்படி என்றால் அவர் தனக்குள் இருக்கின்ற கருமையத்தின் மையப்புள்ளியை அடைந்து அங்கே சொல்லுகின்றார், இந்த ட்ரெயின் நாங்க போகணும், இந்த ட்ரெயின்ல நாங்க போகணும். அதனால் என்ன நடக்கின்றது என்று பார்த்தால், இவர்கள் எக்மோர் புகைவண்டி நிலையத்திற்கு செல்லும் போது ஒரு 1/4 மணி நேரம் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் ட்ரெயின் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. இவங்க 2 பேரும் போய் ட்ரெயின்ல ஏறுறாங்க, உடனே ட்ரெயின் புறப்படுது. இது ஒரு சித்து. மகரிஷி அவர்களுடைய இறை ஆற்றலை பெறுகின்ற வல்லமையை நமக்கு தெரிவிக்கின்ற நிகழ்ச்சி. என்னாச்சு, ஏன் ட்ரெயின் லேட்டா போகுது அப்படின்னு வினவு வரப்போது பக்கத்துல எல்லாம் சொல்றாங்க, ஏதோ ஒரு போல்டு லூஸ் ஆயிடுச்சு, அதை டைட் பண்றதுக்கு மெக்கானிக் வரல, அவர் வந்து அதை சரி பண்றதுக்கு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் 1/4 மணி நேரம் லேட்டுன்னு சொல்றாங்க. ஆனால் இவர் மனதுக்குள் எண்ணிக்கொள்ளுகின்றார், அதுவா காரணம்? இல்ல, நாம தான் நிறுத்தி வச்சுட்டோம், நான் இதுல தான் போய் ஆகணும்
இந்த ட்ரெயின்ல நான் போவேன் அப்படின்னு உறுதியா சொன்னதுனால அதுக்காக ஒரு சாக்காக மெக்கானிக்கனுடைய சேவை தேவைப்படுவதை போல ஒரு நாடகம் இறைநிலை நடத்தி இருக்கின்றது. ஆழமாக நினைக்கின்றார். இறை அருள் எவ்வளவு நமக்கு உதவி செய்திருக்கிறது என்பதை உணர்ந்து நன்றியோடு இருக்கின்றார். கூடவே இந்த மாதிரி இன்னொரு முறை செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார். அது என்ன காரணம் என்றால், இந்த மாதிரி தனக்காக இந்த புகை வண்டியை நிறுத்தி வைத்ததனால் எத்தனை 1000 பேருக்கு மேல் அவர்களுடைய நேரம் வீணானது. நம்மால் பிறருக்கு துன்பம் நேரக்கூடாது என்பதுதான் வாழ்க்கை நீதி. அந்த நீதியை உடைத்து விட்டது இந்த செயல். ஆகையினால் இனி இந்த மாதிரி தனக்கென கோரிக்கைகளை வைத்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று முடிவு எடுத்து விட்டார். அது நமக்கும் புரிகிறது அல்லவா? இது ஒரு சித்து. இவருக்கு ஏற்பட்டது இறை அனுபவம். இறைவனோடு இணைந்து இந்த அற்புதமான செயலை செய்து விட்டார். அவருடைய நண்பருக்கு மிகுந்த ஆச்சரியம். அவர் சொன்ன மாதிரி ட்ரெயின் நின்றுடுச்சு என்று. மற்றொரு சமயம் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஐநா சபையில் போய் சொற்பொழிவாற்ற இருந்தது. இன்றைக்கு போய் சேர்ந்திருக்கிறார். அன்று மாலை மகரிஷி தன்னுடைய அன்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிற போது, இன்றைக்கு நேரு அவர்கள் பேசக்கூடிய உரையில் இந்த வார்த்தை வரும் என்று ஒரு வாக்கியத்தை எழுதி கொடுத்து விடுகின்றார். ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி நண்பரிடம் கொடுத்து விடுகிறார். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல ஜவஹர்லால் நேரு பேசினார் என்ற அந்த உரை சுருக்கம் போட்டிருக்கிற போது அதிலே இந்த வாக்கியம் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள் என்று. அப்படியானால் தன்னுடைய யோக வலிமையால், தவ வலிமையால் தன்னுடைய கருத்தை இடம் மாற்றக்கூடிய இதே வார்த்தையை நேருனுடைய மனதிலும் ஏற்படுத்தி அவர் அந்த உரையில் அதை உரைக்குமாறு செய்திருக்கின்றார். இது ஒரு சித்து. அன்பர்களுடைய நம்பிக்கை அதிகமாகின்றது. மறுநாள் அதே போன்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசிய உரை என்று சுருக்கம் போட்டிருந்த போது இவர் எழுதி கொடுத்த அந்த வாக்கியம் அந்த உரையில் இருக்கின்றது. இதையெல்லாம் இப்படியெல்லாம் முடியுமா, ஆச்சரியமாக இருக்கிறது என்று எண்ணுவீர்கள். ஆனால் ஏதும் ஆச்சரியம் இல்லை. இயல்பாகிய உலகம் இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதிலே இயற்கை நியதிப்படி நடைமுறைப்படுத்தப்படுகின்ற செயல்கள் எல்லாம் வேகம் அதிகமானால் சுருக்கமாக முடிந்துவிடும் வேலை. கண்ணிமைக்கும் நேரத்தில் முடியும் போது அது விபரீதமான ஆச்சரியத்தோடு இருக்கின்றது. ஒரு பொருளை வரவழைக்கின்றார்கள் நிறைய சாமியார்கள் இப்பொழுதெல்லாம். அது சித்துதான். ஆனால் அவர்கள் அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது என்றால் அவருடைய பயிற்சி, அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் இந்த காந்த களம் தானே. காந்த களம் தானே என்று கூறும்போது காந்தம் ஒடுங்கி ஒரு புள்ளியிலும் இருக்கின்றது, விரிந்து பிரபஞ்சமாகவும் இருக்கின்றது. இந்த ஒடுங்கி விரியும் இந்த இயக்கத்தை துரிதப்படுத்தினால் சுலபமாக வேலை முடிந்து விடுகிறது. ஒரு 6 மாதத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரே நொடியில் முடித்து விடலாம். அப்ப என்ன ஆகும்? 6 மாசம் பொறுத்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கும் ஒரே நொடியில் அதே வேலையை முடிப்பதற்குமான வித்தியாசம்
கண்ணு திறந்து பார்த்தா அந்த வேலை முடிஞ்சிட்டு இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். நடந்தது என்னவென்றால் அந்த இயற்கை நியதி வேகப்படுத்தப்பட்டது என்பதுதான் பொருள். அந்த துரித கதியில் நடப்பதால் அது உடனே அது சித்தியாகின்றது. அதை சித்து என்று சொல்லுகின்றோம். இந்த சித்து என்பது இறை அனுபவம். சரி, இப்பொழுது நான் உங்களை ஒரு வினவ இருக்கின்றேன். இந்த சித்து இறை அனுபவம் என்றால் நிதானமான முறையில் நடைபெறுகின்ற செயல்கள் எல்லாம் இறை அனுபவம் இல்லையா? அல்லது இறை இல்லையா? இறைவனை தவிர இங்கு வேறொன்றும் இல்லை. அதுதான் அந்த பாடலிலேயே சொல்லியிருக்க. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி என்போம் காண்போம். இங்கே 2-3 இடங்களில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நீதி நெறி உணர் மாந்தராக வேண்டும். பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கம் பெற வேண்டும். அங்கேதான் நாம் தோல்வியில் இருக்கின்றோம். எதையும் உணர்வதில்லை. முதலில் நாம் அறிந்து கொள்கின்றோம். ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்கின்றோம், அதை அனுபவிக்கின்றோம், அதோடு விட்டு விடுகின்றோம். அதை அனுபவமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த அனுபவத்தை அனுபூதி நிலைக்கு மாற்றுவதில்லை. அனுபூதி நிலைக்கு மாற்றுவது என்றால் உணர்வாக அந்த பொருளாக நாமே மாறிவிடுதல். கலைஞர்கள் பெரும்பாலும் அப்படி இருப்பார்கள். யார் கலைஞர்கள் என்றால் சமையல் செய்பவர்கள் கூட கலைஞர்கள் தான். சமையல் என்பது சிலை வடிப்பது, ஓவியம் வரைவது, அவர்களெல்லாம் பாருங்கள், ஓவியர்களையோ சிற்பிகளையோ சமையல்காரர்களையோ பார்த்தால் அவர்கள் அந்த வேலையை செய்யும் போது வேறு எந்த நினைவும் இல்லாமல் தான் செய்வார்கள். அப்படி செய்யும் போதுதான் அது அந்த சமையல் சிறப்பாக இருக்கும். அந்த சிலை மிக அற்புதமான வடிவத்தோடு இருக்கும். அந்த ஓவியம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எப்போது அந்த ஓவியரோ அல்லது சிற்பியோ அல்லது சமையல்காரரோ அவரவர் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு அதுவாக அவர்கள் மாறிய நிலையில் தான், அனுபூதி நிலையில் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கும் போதுதான் அவர்கள் தெய்வ நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்வதுதான் அந்த திருத்தம். அந்த திருத்தம் தான் சித்து எனப்படுகின்றது. ஆனால் நமக்கு தெரியும், இப்போ எவல்யூஷன் படிச்சிருக்கோம். நம்ம எவல்யூஷன்ல படிச்சிருக்கிற மாதிரி பரிணாம கொள்கையில் நாம் படிப்படியாக முன்னேறி வந்திருக்கின்றோம். எது வந்திருக்கின்றது? ஆதி எனும் பரம்பொருள் தான். ஆதி எனும் பரம்பொருள் தான் எல்லாமாக வந்திருக்கிறது. ஏகமே அநேகமாக ஆனது. அப்போது ஏகம் என்ற நிலையிலிருந்து அநேக நிலைக்கு அது வருவதற்கான படிநிலைகள் நிறைய இருக்கின்றன. அதைத்தான் பரிணாமம் என்று சொல்லுகின்றோம். அந்த பரிணாமத்தினால் வந்த தன்மாற்றத்திலும் நன்றாக கவனிகள். பரிணாமத்தால் வந்த தன்மாற்றத்தால் எல்லா பொருளும் இறைநிலைதான். அந்த முதலில் ஏகமாக எது இருந்ததோ, உண்மையாக எது இருந்ததோ அதுதான் எல்லா பொருட்களாகவும் இருக்கின்றது. அப்பொழுது அந்த பொருள்களுக்கு இடையில் உள்ள நடைமுறை செயல்கள், வினைகள், இவையெல்லாம் இறைநிலையின் செயல்தானே. அப்போது அந்த செயல்கள் எல்லாமே இறை அனுபவம் தானே.
ஒரு புகை வண்டியை நிறுத்தி 15 நிமிடம் தாமதமாக செல்வதும் இறை அனுபவம் என்றால், ஒரு புகை வண்டி புறப்படுகின்ற நேரத்தில் நாம் அங்கே இருந்து புறப்படும் போது அதுவும் இறை செயல்தான். என்ன வித்தியாசம் என்றால், அங்கே நம்முடைய மனம் உணரவில்லை, இங்கே உணர்கின்றது. உணரும் போது மனம் இல்லை. மனம் நம்மை இழுத்து சென்று உணர வைக்கிறது. நாம் அதை உணர்வாக பெறும்போது மனம் இழந்து விடுகின்றோம். மனதை இழந்ததனால் அது தெய்வ நிலையாகின்றது. மற்றொரு சமயத்தில் மகரிஷி அமெரிக்காவில் இருக்கிற போது நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஒருவர் கேட்டார், சுவாமிஜி, நீங்க எதுவும் சித்து எல்லாம் செய்யறதே இல்லை அப்படின்னு. ஓ, சித்து தானே உங்களுக்கு வேணும் என்று கூறிக்கொண்டே மேஜை மீது இருந்த ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து கடித்து தின்று விட்டார். என்னவோ ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அப்புறம் பதில் சொல்ல போறார் போல இருக்குன்னு நினைச்சாங்க அவங்க எல்லாம். ஆனா அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆப்பிள் பழத்தை தின்று முடித்தவுடன், இப்ப பாருங்க ஆப்பிள் எங்க இருக்கு, ஆப்பிள் எங்க இருக்கு? இப்போ டேபிள்ல இல்ல, மேஜை மீது வைத்திருந்த ஆப்பிள் இல்லை. நான் தின்று விட்டதால் அது என்னுடைய உடலில் இருக்கின்றது, என்னுடைய உடலாக இருக்கின்றது. இதை விட பெரிய சித்து என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்டார். அப்படியானால் அன்பானவர்களே, நீங்கள் இந்த அனுபவம் என்பது என்ன, அனுபூதி என்ன என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அறிவு வேண்டும், அந்த அறிவு நல்லறிவாக இருக்க வேண்டும். நல்லறிவாக இருந்தால் மட்டும் போதாது, தெளிந்த நல்லறிவாக இருக்க வேண்டும், தெளிவு பெற்றிருக்க வேண்டும். நான் உங்களிடம் வற்புறுத்தி கூற விரும்புவது என்னவென்றால், இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அசைவும் இறை அனுபவம் தான். ஆனால் நாம் அதை உணரவில்லை. எப்போது உணர்கின்றோம் என்றால், அதிசயமாக சிலது நேரம் காலம் கடந்து செய்ய வேண்டிய ஒரு செயல் உடனே செய்து முடித்தது என்றால் அதை சித்து என்று ஏற்றுக்கொள்கின்றோம், ஆச்சரியமாக பார்க்கின்றோம், கடவுள் செயல் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இங்கே எது கடவுள் செயல் இல்லை என்பதை தயவு செய்து ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். எல்லாமே இறை செயல் தானே. அப்படியானால் எல்லாமே இறை அனுபவம் தானே. எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றினாலும் இயக்கம், உயிரின் அசைவு ஏற்படுத்துகின்ற இயக்கம் எல்லாம் இறை அனுபவம் தான். இறை அனுபவம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது அதை சித்து என்று சொல்லுகின்றோம். சித்து, இப்போது நினைத்து பாருங்கள், சித்து செய்ய வேண்டியது அவசியமா? அதற்கான வல்லமை இருந்தால் கூட, நீங்கள் சாதாரணமாக ஒரு பழக்கம் பார்க்கலாம். உலகத்தில் அதிகமா பணம் வச்சிருக்கிறவங்க நிறைய செலவு பண்ண மாட்டாங்க, உண்மைதானே? கையில ஒரு 1000 ரூபாய் கிடைச்சுன்னா 1000 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி விடுவான் சாதாரணமான ஆள். ஆனால் 10,000 ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு 1000 ரூபாய் செலவு பண்றதுக்கு பல முறை யோசனை செய்வான் பணம் வச்சிருக்கிறேன். எதனால? அந்த பணம் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். இதை அனாவசியமாக செலவு செய்து விடக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சி அவர்களுக்கு இருக்கும். அதனை யாருக்காவது பயன்படுத்த வேண்டித்தான் செலவு செய்வார்கள். அதுதான் முறையான வாழ்க்கை. ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் உதவி செய்வதில் பெயர் பெற்றவர், நிறைய உதவி செய்வார். பக்கத்து ஊரில் ஒரு கோயில் கட்டுவதற்காக பல பேரிடம் பணம் வசூலித்து தான் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்ததனால் அவர்களுக்கு ஒரு
மகான் அறிவுறுத்துகின்றார், இந்த ஆளிடம் செல்லுங்கள், அவர் உங்களுக்கு தேவையான பணம் கொடுப்பாருன்னு. இங்க இருந்து போறாங்க. போனா அங்க ஒரு ஆளை பிடிச்சி கசையடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 10 கசையடி. எதற்கு என்று வினவுகின்றார்கள். கடைக்கு போயிட்டு துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்ததுல 10 பருப்பு சிந்தி விட்டது, அதனால 10 கசையடி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது. 10 துவரம் பருப்பு சிந்தி விட்டதுக்காக 10 கசையடி கொடுக்குறோம்னா நமக்கு கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுக்க போறான் லட்சக்கணக்கில் என்று ஒதுங்கி ஓரமாக நின்றார்கள். யார் புதுசா இருக்கு, நீங்க இங்க வாங்க, எதுக்காக வந்தீங்க? தயங்கி தயங்கி, ஒரு பக்கத்து ஊர் தான், நாங்க கோயில் கட்டுறதுக்காக முடிவு பண்ணோம், அந்த கோயில் கட்டுறதுக்காக பணம் வசூலிக்கிற போது உங்ககிட்ட போனா நிறைய உதவி பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. அது ஏன் இவ்வளவு தயக்கமா சொல்றீங்க? ஏன் இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்தீங்க? வந்த உடனே சொல்ல வேண்டியதுதானே. எவ்வளவு பணம் வேணும் உங்களுக்கு? ஒரு 5 லட்சம் வேணும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட கொடுக்கலாம். அதாவது இவங்க அந்த நபருக்கு உதவி செய்வதாக நினைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா கூட கொடுக்கலாம், சலுகை எல்லாம் கொடுக்கறாங்க. எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தரணும்? 5 லட்சம் தானே வேணும், இப்பவே வாங்கிட்டு போங்க, மொத்த பணத்தையும் தரேன் அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கு ஒன்னும் புரியல. 13 துவரம் பொறுப்புக்காக கசையடி அடிக்கிறவன் 5 லட்சம் இப்பவே கொடுத்துறேங்கிறான். இதுக்கான விளக்கம் இவங்களுக்கு புரியல. எப்படி இது? நீங்க அவ்வளவு சின்ன இழப்புக்கே கசையடி கொடுக்கறவங்க 5 லட்சம் உடனே கொடுக்குறேன், முழுசா கொடுக்குறேன், இப்பவே வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்றீங்களே, எப்படி அது அப்படின்னா அதுக்கு அவருடைய உதவியாளர் சொல்லுகின்றார், ஐயானுடைய மனசுல மற்றவங்களுக்காக செய்யற இதுல தாராளமா இருப்பாரு, தனக்கான காரியங்கள்ல ரொம்ப சிக்கனமா ரொம்ப கருமையா இருப்பாரு அப்படின்னு. புரியுதுங்களா? தனக்கான செலவு பண்ற போது கருமையா இருக்கிறது, பிறருக்கு பண்ற போது தாராளமா இருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள்? எது சிறப்பானது? சாதாரணமாக எப்படி இருப்பார்கள்? தனக்கு என்றால் தாராளமாக செய்து கொள்வார்கள், பிறருக்கு என்றால் கருமையாக இருப்பார்கள். ஆனால் அது அல்ல இங்கே. இவர் யோக பயிற்சிகளை எல்லாம் செய்து ஞானம் பெற்றவர். இவருக்கு தெரிகிறது இந்த உணர்தல் இயக்கம் தான் இறைநிலை. அந்த உணர்வு கான்சியஸ்னஸ் என்கின்ற அந்த நிலைக்கு நம்ம உயர்த்தி கொண்டு அந்த உணர்வில் நாம் திளைத்து இருக்க வேண்டும், அமைதியிலும் ஆனந்தத்திலும் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார் அவர். ஆகையால் பிறருக்கு செய்கின்ற உதவிகள் எல்லாம் தாராளமாகவும், தனக்கு செய்து கொள்ளும் போது மிகவும் சிக்கனமாகவும் கருமையாகவும் கூட இருக்கின்றார் என்பதை விளக்கி சொல்ற போது இவர்களுக்கு புரிந்தது. அவரிடம் அந்த 5 லட்சம் பணம் பெற்றுக்கொண்டு கோயில் கட்டுவதற்கு புறப்பட்டார்கள். அன்பானவர்களே, இங்கே அனுபவம் என்பது என்ன என்று இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த தெளிவை வைத்து அப்படியே அதை அனுபூதியாக மாற்றும் நிலைக்கு செல்ல வேண்டும். அப்படி என்றால் அதைத்தான் தவம் என்கின்றோம், நிகழ்காலத்தில் வாழ்தல் என்கின்றோம். இட் இஸ் ஓன்லி பிரசன்ட் டென்ஸ். எடுத்து சொல்ல இயலாத நிலை. வார்த்தைகளில் அதை கோர்க்கும் போதே அது பொய்யாகி விடுகின்றது. அப்படியானால் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். இங்கே மற்றொன்று நினைவுக்கு வருகிறது. ரமண மகரிஷியிடம் ஒருவர் காத்து இருந்தார். கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்ட பிறகு நாம அவர் கூட தனியா பேசிட்டு போகணும்னு அவருடைய ஆசை. அந்த மாதிரி ஏற்படவே இல்லை சூழ்நிலை. 2 நாள் உட்கார்ந்துருக்காரு. 3வது நாள் பொறுத்துக்க முடியாம மகரிஷி கிட்ட கேட்கிறார், ரமண மகரிஷி கிட்ட,
நீங்க தெய்வம் தானே. தெய்வ நிலையில இருக்கிறவங்களுக்கு நான் இப்படி காத்திருக்கிறேன், இங்க உட்கார்ந்து துயருடன் இருக்கிறேன் என்பது தெரியாதா? என் கூட பேசாமே 3 நாள் ஆக்கிட்டீங்களே. மகரிஷி அதிகமா பேச மாட்டாரு, ஆனா அவரே பேசினாரு. நீ சொல்ற மாதிரி நான் தெய்வமா இருந்தா என்னுடைய நினைவுல உன்னையும் நான் தெய்வமா தானே பார்ப்பேன். இப்ப நானே தெய்வம் என்று நான் உணரும் போது உன்னை என்னவாறு உணர்வேன்? நீயும் தெய்வம் என்று தானே உணர்வேன். தெய்வ உணர்விலேயே இருக்கிற போது அங்கே குறை ஏது, துன்பம் ஏது? உனக்கு நீ ஏதோ கஷ்டப்பட்டு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது என்று கூறினார். இந்த நிலையை அடைவதற்கு என்னதான் செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை, சும்மா இருக்க வேண்டும். சும்மா இரு என்று சொன்னவர் சற்று நேரத்தில் அதிகம் மாற்றிக்கொண்டால், சும்மா இரு கூட இல்ல, இரு இரு, யூ பி ஆஸ் இட் இஸ். என்னவாக இருக்கிறாயோ அதுவாக இரு. இதைத்தான் பெரிய அளவில் சிந்திக்கின்ற போது நீங்க உங்களுடைய தகுதி என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய வடிவம் என்ன, உங்களுடைய பெயர் என்ன, எல்லாவற்றிலும் நிலைத்து இருக்க வேண்டும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாத்திக்க கூடாது. அதைத்தான் அப்படியே இருக்குதுன்னு பேரு. அப்ப இரு என்ற வார்த்தை மிக ஆழமான அர்த்தம் உடையது. இங்க இருப்பது எது என்றால் தெய்வம் தான், கடவுள் தான் இருப்பது. எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதுவெல்லாம் கடவுள். எதுவெல்லாம் நிலை மாறுகின்றதோ அதெல்லாம் பொய்ப்பொருள். நிலை மாறாமல் ஒரே மாதிரி இருந்தது இருந்தவாறே இருப்பது மெய்ப்பொருள். அது மாறும் போதெல்லாம் பொய்ப்பொருள் ஆகின்றது. ஆனால் இந்த பொய்ப்பொருள்களின் கூட்டம் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கின்றது. பிரபஞ்சத்தில் நாமும் இருக்கின்றோம், நாம் பொய்ப்பொருள் தான். ஆனால் இருப்பது என்ற அந்த உண்மை நிலையை நாம் புரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால், நாம் கடவுளில் சேர்ந்து விடுகின்றோம். பொய்யிலிருந்து உண்மைக்கு மாற்றிக்கொள்கிறோம் நம்மை. இதைத்தான் ஆழ்ந்து சிந்தித்து உணர வேண்டும். உணர்வாக இருப்பது, மகரிஷி அடிக்கடி கூறுவார், உணர்வாளர்களே என்று. உணர்வாளர்களே என்று கூறும்போது எல்லோரும் உணர்வாளர்களா என்று நமக்கே ஐயம் ஏற்படும். ஆனால் நாம் எல்லாம் உணர்வாளர்களாக ஆக வேண்டும் என்பது மகிழ்ச்சியோட விருப்பம். அதனால முன்னாடியே சொல்றார், குழந்தைங்களை ராஜான்னு கொஞ்சது இல்லையா? குழந்தை தத்தி நடக்கிறது கூட முடியாது இருக்கிற போது ராஜான்னு சொன்னா பொருத்தமாது. ராஜாவாக, ராஜா போன்று இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தை என்ற ஆவல். அதே போலதான் மகரிஷி, நாம எல்லாம் உணர்வாளர்களாக இருக்க வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை தான் மெய் உணர்வாளர்களே என்று அழைத்து பேசுவார். இந்த உணர்வு நிலை என்பதுதான் அனுபூதி நிலை. அது அனுபவத்திற்கு சென்றால்தான் அனுபவம்தான் அறிவாக இருந்து அனுபூதி நிலையில் உணர்வாக மாறுகின்றது. இங்கே உணர்வு பெரிதா அல்லது அறிவு பெரியதா, அனுபவம் பெரிதா என்றால் உணர்வு தான் பெரியது. அறிவு எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து பார்க்கும். அனுபூதி நிலை, உணர்வு எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பார்க்கும். எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து ஒரே பொருளாக காணுகின்ற ஆற்றலுக்குத்தான் கடவுள் என்று பெயர். அதற்குத்தான் உணர்வு என்று பெயர். உணர்வுக்கு எளிமையான பெயர் வேண்டுமானால் அன்பு என்று சொல்லுகின்றோம். அன்பினால் நிறைக்கப்பட்டதுதான் இந்த சிருஷ்டி முழுவதும். அன்பு அன்பு அன்பு, உணர்வு உணர்வு உணர்வு, இறை இறை இறை, கடவுள் 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 கடவுள். எல்லாம் கடவுள் தான், எல்லாம் இறைநிலையே.
என்ற உணர்வு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். நமக்கு தெரியாது உணர்வில் இருக்கின்றோமா என்று. அதுதான் உணர்வு. நமக்கு சிந்தனை இருக்காது, அதுதான் உணர்வு. சிந்தனை இருந்தால்தானே நாம் உணர்வில் இருக்கின்றோம் என்று நினைப்பதற்கு அதுவும் கூட கிடையாது. நாம் உணர்வில் தள்ளப்பட்டு விட்டோம், நமக்கு ஒன்றும் தெரியாது என்ற நிலைதான் அனுபூதி நிலை. நாம் எதுவாக இருந்தோமோ அதுவாகவே இருக்கின்றோம். எதுவாக இருக்கின்றோமோ அதுவாகவே இருப்பது என்ற நிலை. ஆகையினால் இறை அனுபவம் என்பது ஏதோ சித்துக்கள் செய்யும் போதுதான் இறை அனுபவம் என்று நினைத்துக் கொள்ளார்கள். இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு அசைவும் இறைநிலையின் அசைவுதான். இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனின் செயல்தான். இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு செயலின் விளைவும் இறைநிலைதான். ஆக எல்லாம் இறைநிலை 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 என்று இருக்கிற போது உணர்வு மட்டும்தான் அங்கே இருக்கின்றது. உணர்வு மட்டும்தான் அங்கே இருக்கின்றது என்று நினைப்பதற்கு கூட நம்மால் முடியாது. ஆழ்ந்து செல்லுங்கள் அன்பானவர்களே. ஆழ்ந்து ஆழ்ந்து இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக முடிவே இல்லாத தன்னிகர் இல்லாத தலைவனுடைய நிலைக்கு நாம் உயர்ந்து செல்ல வேண்டும். இந்த விருப்பத்தோடு இந்த அனுபவத்தை பெற்று அனுபவத்தை அனுபூதியாக்கி கடவுள் நிலையை பெறுவோமாக. அமைதியிலும் ஆனந்தத்திலும் திளைப்போமாக. இறை அனுபவம் என்பது ஏதோ ஒரு சில அனுபவங்களும் மட்டுமல்ல, எல்லாமே இறை அனுபவம் தான். இறை அனுபவத்தை தவிர இங்கு வேறொன்றும் இல்லை. ஆனால் இதுதான் இறை அனுபவம் என்று தெரிந்து கொள்வதுதான் எல்லோரிடமும் இல்லை. அதைத்தான் பதிவு செய்ய வேண்டும். நாம் இறை அனுபவம் தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இறை அனுபவம் தான் என்னுள் உயிராக இருக்கின்றது. இறை அனுபவம் தான் என்னுள் அறிவாக இருக்கின்றது. இறை அனுபவம் தான் என்னுள் இறைவனாக இருக்கின்றது என்ற நிலையில் அந்த உணர்வில் சென்று உணர்வோடு உணர்வாக கலந்து ஆனந்த நிலையை எய்துமாறு உங்களுக்கு வாழ்த்து கோரி இறைவனிடம் பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த இறை அனுபவம் சொன்னீங்க மகரிஷி ஐயா. அவரு என்ன நினைக்கிறாரோ அது நடக்குது. நீங்க அதை உணர்வுபூர்வமா செய்யணும்னு சொல்லி 2-3 எடுத்துக்காட்டுலாம் சொன்னீங்க. அதே மாரி நம்ம அந்த உள்ளுணர்வை நம்ம உணர்றதுக்கு நம்ம இன்னும் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சா நம்ம அந்த அளவுக்கு நம்ம உணர முடியுங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ஐயா. சரி கேளுங்க, கேளுங்க. நீங்க சொன்னீங்க இப்ப மகரிஷி ஐயா அந்த உணர்வுபூர்வமா எது நினைச்சாரோ அது அது அவருக்கு செயலுக்கு வந்துடுது. அதே மாதிரி நாம நினைக்கிறது நடக்கணும்னா நாம என்னென்ன வழிகள் பின்பற்றினா அந்த அந்த உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும் ஐயா. இப்ப நாம நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை இங்க நோக்கம். ஒரு செயல் எப்படி நடைபெறுகிறது
என்பதற்கான விளக்கம் தான் நான் சொன்னது. ஒரு செயல் நடப்பதற்கான மூலம் எது? எண்ணம். எண்ணம் சொல்லாகிறது, சொல்லு செயலாகின்றது. அப்படிதானே வருது முறை. ஆமாங்க ஐயா. அப்ப இந்த செயலாகும் போது நாம செய்யறது நம்முடைய கெப்பாசிட்டி, நம்முடைய திறன் அளவு எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் நாம செய்யறோம். இப்ப அதையே வேகமா செய்யணும் அப்படின்னு இருக்கிறவங்க, ஒருத்தர் 2 மணி நேரம் செய்யற வேலையை ஒருத்தர் 10 நிமிஷத்துல செஞ்சுட்டு போயிடுவார். அங்க என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா வேகம் தான் அதிகமா இருக்கும், இல்லையா? கண்டிப்பாங்க ஐயா. அப்ப அந்த வேகம் இப்ப ஒரு ஆற்றல், இறை ஆற்றல் தான் மூலமாக இருந்து எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது, எல்லாமாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. தன்மாற்றம் விதிப்படி பரிணாமம் இருக்கின்றது. படிப்படியாக எதையெல்லாம் எதுவாக மாற்ற வேண்டும் என்பதை தானே உணர்ந்து தானே மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த வேகத்தை அதிகப்படுத்தினால் ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய வேலையை ஒரு நொடியில் கூட செய்துவிட முடியும். அப்படித்தான் உங்களுக்கு மகான்கள் சில பொருட்களை வரவழைக்கின்றார்கள். வரவழைப்பது என்பது புதிதாக வரவழைப்பது அல்ல. இந்த முறைப்படி நடக்கின்ற செயலை துரிதப்படுத்தி உங்களுக்கு அதை காட்சியாக்குகின்றார். அப்போ அது ஆச்சரியமா இருக்கு. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. நம்ம அந்த அளவுக்கு அந்த எண்ணத்தை திணிவா வச்சுக்கிட்டு நம்ம அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி லெவல் குறைஞ்ச லெவலுக்கு போனோம் ஐயா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, இப்ப வீட்டுல சட்னி அரைக்கிறாங்க. முன்னெல்லாம் அம்மியில உரல்ல அரைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப மிக்சியில எவ்வளவு நேரத்துல அரைச்சிடுறாங்க? ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ல அரைச்சிடும். ஆனா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேன் ஐயா. சட்னி ரெடி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் 20 நிமிஷம் ஆகும், இப்ப 2 நிமிஷத்துல முடிஞ்சுது. அது எதனால என்றால் அந்த செய்கின்ற முறையினை துரிதப்படுத்தி இருக்கின்றோம். இதுல எதுவும் குறையில்ல, செயல் எதில் மாற்றம் இல்லை, அதே செயல்தான். அரைப்படுதல் என்ற அந்த ஒரு விஷயம் வேகமா நடக்கிற போது 2 நிமிஷத்துல முடிஞ்சுது. புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்ப இந்த இததான் சித்துன்னு சொல்றோம். இப்போ ஒரு மாங்கொட்டை நிலத்தில் புதைத்து அது செடியாக வருகின்றது, மரமாகின்றது, பிறகு காய்க்கின்றது. புரியுதுங்களா? இதுல ஏதாவது விடுபட்டு போகுமா? நீங்க நிலத்துல கதையை போடலன்னா மரம் வருமா? நிலத்துல விளப்பட்டா அதுக்குள்ள பக்குவமா உழுது அதுக்கு எல்லாம் உள்ள தண்ணி, நிலத்துல விதைய போட்டா மரம் வந்துருமா? என்னென்ன நடக்கணும்? காற்று, வெளிச்சம், தண்ணீர் இதெல்லாம் அதுக்கு கிடைக்கணும். அது முளைச்சு வரணும். முளைச்சு வந்த பிறகு தண்ணீர் பாய்ச்சணும், அதுக்கு உரம் போடணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? சூரிய வெளிச்சம் கிடைக்கணும். இதெல்லாம் கிடைச்சி அது மறுபடியும் அதுல இருந்து நமக்கு காய் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் அல்லது 5 வருஷம் அப்படி ஆகுது, இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. இப்ப என்னென்ன நடந்ததோ, விதைக்கு நீர், உரம் இதெல்லாம் கிடைச்சு அது மரமானது எவ்வளவு நாள் எடுத்துக்கொள்கின்றதோ அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒன்று விடாமல் சுருக்கி ஒரு நொடியில் செய்ய முடிந்தால் எப்படி இருக்கும்? எப்படி வராது இயற்கைக்கு? எப்படி உடனே மாம்பழம் என்ன எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது இல்ல ஐயா. வரும். உடனே மாம்பழம் வர்றதுன்றது கொட்டையில இருந்து மாம்பழம் வந்துடுறது இல்ல. கொட்டையில இருந்து அது செடியாகி வளர்ந்து அதுக்கப்புறம் வருது அப்படிங்கிறது பருவம் நிலைகள் வச்சிருக்கிறோம். நம்ம இதை துரிதப்படுத்தினால் வல்லமை உடையவர்கள் அதை மொத்த நிகழ்ச்சிகளையும் ஒரு நொடியில செஞ்சிடறாங்கன்னு வச்சுங்க. அப்போ ஒரு நொடியில இந்த பக்கம் மாங்கொட்டையை காமிச்சிட்டு உடனே மாம்பழமும் தருவாங்க. அதுதான் சித்துன்னு சொல்றோம் நம்ம. ஏனென்றால் அவர்களே காந்த களமாக இருக்கிறார்கள், காந்தமாக இருக்கிறார்கள். காந்தத்தினுடைய வெறி வலைகள் செய்கின்ற விந்தைகள் தான் இந்த உற்பத்தி என்பது. புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்ப அதை செய்யற வல்லமை யாருக்கு இருக்கு? காந்தமாக தன்னை மாற்றிக்கொண்டவர், இறையாக தன்னை மாற்றிக்கொண்டவர்கள். புரியுதுங்களா? புரியுதுங்க.
ரொம்ப எல்லாரும் அந்த சிறப்பா காலத்துல அந்த செய்ய முடியாது. புரியுது. இதுதான் இறை அனுபவம் அப்படின்னு சொல்றோம். இந்த இறை அனுபவம், இதை மட்டும் நாம இறை அனுபவம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அது விசேஷமாக சிறப்பாக யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் செய்வது. ஒரு மகான் இருக்கணும், அவருக்கு தோணணும் இதை செய்யணும்னு. அப்போ டேபிள் மேல திடீர்னு மாம்பழம் வருது அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து மாயமா வந்துச்சு அப்படின்னு நாம நினைக்கிறோம். மாயமா வராது. அது விதையிலிருந்து புறப்பட்டு செடியாகி மரமாகி காய்த்து அப்பதான் வரும். இது அத்தனையும் 5 வருஷத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு 5 நொடியிலேயே செஞ்சிடறாங்க அவங்க. அவங்களால செய்ய முடியும். பிகாஸ் அவங்கதான் எல்லாமே. அவங்கதான் கடவுள். அவங்கதான் காந்த களம். அவங்கதான் காந்தம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்படி துரிதமாக ஒரு நொடியில் செய்வதை சித்து என்று சொன்னால், இறை அனுபவம் என்று சொன்னால், 5 வருடமாக நிதானமாக செய்வது இறை அனுபவம் இல்லையா? இறை அனுபவம் தாயா. ஆனா வந்து அவங்க ஃப்ரீக்வெண்டா அந்த அந்த இயற்கையோட ஒன்றி ஃப்ரீக்வெண்டா உள்ள போயிடுறாங்க இல்லைங்கய்யா. இறை அனுபவம் தானே அதுவும். அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அசைவும் இறை அனுபவம் தான் என்பதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, சிறப்பாக இருந்தது ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, கச அடின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு விளக்கம் வேணுங்க ஐயா. 10 தோரம்பருப்பு கொட்டிட்டு அது எடுத்தாங்க, கச அடின்னீங்க. அதுக்கு விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. கச அடின்னா தனக்காக வாங்கிட்டு வர்ற பொருளை கீழே சிந்தி வீணாக்கி விட்டான். அதனால கோபம். அதுக்கு தண்டனை 10 பருப்பு சிந்திட்டதுக்கு 10 கசை அடி கொடுக்குறான். அப்ப வந்து ரொம்ப வில்லத்தனமான ஆள் இவரு, ரொம்ப முரடன், ரொம்ப நாம நினைப்போம். இல்ல, ஆனா அவர் வந்து ஒரு தான தர்மம் எல்லாம் ரொம்ப தாராளமா பண்ணக்கூடியவர். முரண்பாடா இருக்கு பாருங்க. அப்ப அதுக்கு எப்படி இவர் எப்படி தர்மம் பண்ணுவாரு? கோயில் கட்டுறதுக்கு 5 லட்சம் வேணும்னு கேட்கறதுக்கு வந்திருக்குமே, 10 பருப்பு சிந்திட்டத்துக்கு அடிக்கிறானே, கசை அடி கொடுக்குறானே, இவன் எப்படி கொடுப்பான்? அதுக்குதான் வந்து எப்படி ஒரு குணம் அப்படின்னா, அவருடைய உதவியாள் சொல்றாங்க, அசிஸ்டன்ட் சொல்றாரு. முதலாளி ரொம்ப நல்லவரு. அவருக்கு வந்து சுயநலத்துக்காக பயன்படும் பொருளை மிக சிக்கனமாக கருமையாக இருந்து பயன்படுத்துவார். மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற போது தாராளமாக கொடுப்பார். இப்ப பருப்பு அவருக்கு தேவை, அவருடைய தேவைக்காக வாங்கினது. அதுல வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, சிக்கனமா இருக்கணும், கருமித்தனமா இருக்கிறார். கோயிலுக்குன்னு கேட்டதும் 5 லட்சம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட தரலாம்னு இவங்க ஏதோ சலுகை தர்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இப்ப உடனே வாங்கிட்டு போலாம். நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? வந்தது உடனே சொல்ல வேண்டியதுதானே. புரியுதுங்களா? புரியுது ஐயா. நம்ம இப்போ ஒருத்தர் கிட்ட போனா அவங்க சும்மா கையில லிங்கமோ அந்த மாதிரி எடுத்து ஒரு சித்து மாதிரி காட்டுறாங்க. அது எப்படிங்க? அது மேஜிக்கா இல்ல அது சித்து மாதிரிங்க? அது சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, சொன்னீங்க, கவனிச்சேன். ஆமா, காந்த களத்துக்கு உரிமையானவர்களாக, காந்த களமாக மாறிவிட்டவர்கள் அதை செய்ய முடியும். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இறை அனுபவம் என்று தெரிந்து கொள்ள, உணர
சித்தர்கள், மகான்கள், மகரிஷியால் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு அது புரியாது. இறை அனுபவம் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கேட்கல நீங்க பேசுறது. உமாமா நெட்டு கிடைக்கலையோ ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப இறை மகான்கள் மகரிஷியால் மட்டும்தான் முடியுமா? எளிய மக்களும் உணர முடியுமா ஐயா? எல்லா மக்களும் உணரணும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இயக்கங்கள் நடைபெறுகின்றன, மகான்கள் எல்லாம் போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அது என்றைக்கு நடைபெறுமோ அன்றைக்குதான் நடைபெறும். இறை செயல் தானே. இறை விருப்பம் எப்ப இருக்கோ அப்பதான் ஒரு செயல் நடக்கும். அதனால தனிப்பட்ட திறமை அல்ல அது. அதாவது இறையினுடைய செயல் தனிப்பட்ட ஒருவருடைய திறமை இல்லை. இறையாக மாற்றம் பெற்றவர்கள், கடவுள் நிலைக்கு தம்மை உயர்த்தி கொண்டவர்கள் அதனை செய்ய முடியும். விளையாட்டுக்காக வேடிக்கைக்காக செய்யறது இல்லை. இப்ப நமக்கு இறையை உணர்த்துவதற்காக ஒரு சில இடங்களில் அது செய்யப்படுகின்றது. அதிசயமாக ஒண்ணு நடக்கிற போது கடவுள்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இதை செய்து அப்படின்னு உணர்றதுக்காக. அது கடவுள் அதை மட்டும் செய்யவில்லை, சாதாரண செயல்கள் எல்லாம் கூட கடவுள் தான் செய்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சிறப்பா இருந்துச்சு ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக புவனா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சித்து சித்து அப்படின்னா இப்போ விவேகானந்தர் ட்ரெயின்ல போறப்போ அவருக்கு ஃபுட்டு சாப்பிடவே இல்லை. ஆனா ஒரு ஆள் வந்து எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க சாப்பிட சொல்லி. இப்ப இதெல்லாம் கூட சித்து கீழேயே வருமா ஐயா? இறைவனே அனுப்புறாரு ஒரு ஆள் கிட்ட, அவர் வந்து அப்புறமா சாப்பிடுவாரு அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சா ஸ்டோரிஸ்ல நான் படிச்சிருக்கேன். இதெல்லாம் கூட சித்து கீழேயே வருமா? கண்டிப்பா. அப்புறமா எங்க வீட்டுல எங்க மாமியார் இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட வந்து யாரு பிளெஸ்ஸிங் வாங்கினாலும், இப்ப கல்யாணம் ஆகணும்னா உடனடி ஆகணும், பிசினஸ் வைக்கணும்னா நல்லா ப்ராஃபிட்டா போகும், அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டே இருந்தது ஐயா. அப்போ அவங்க என்னங்க ஐயா இப்ப இல்ல இறந்து போயிட்டாங்க, 8 வருஷம் ஆச்சு. அவங்க நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள், நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள். அந்த எண்ணம் பரவுச்சுன்னா என்ன நடக்கும்? நல்லதுதானே நடக்கும் ஐயா. நல்ல எண்ணங்கள் எங்க ஐயா? நாங்க வந்து பெரிய பிள்ளை பெரிய மருமகள், எங்களை வந்து ஆக்செப்டே பண்ணிக்கல. அந்த அம்மா தனியா தான் இருந்தாங்க. ஆனா எல்லாருக்குமே அந்த அம்மாவை யார் பாக்குறாங்களோ, யார் விரும்புறாங்களோ அந்த அம்மா பிளெஸ் பண்ணாங்கன்னா அது உடனடியா இம்மிடியேட்டா நடந்துடுச்சு. அப்ப அந்த அம்மா யார் ஐயா? இதுவும் சித்திக்கலையே. இதுவும் சித்திக்கையில தான் வருமா? அதாவது மூலப்பொருளில் இருந்து விரிவடைந்து வந்த அத்தனையும் கடவுள் தானே. அதுல வந்து அந்த பற்று அப்படின்றது இல்ல, ஒரு விரிவலையினுடைய தொடர்பு, கனெக்ஷன், ஒருங்கிணைப்பு ஆற்றல் தானே இறைநிலை. அந்த ஒருங்கிணைப்பு யார் இணைந்து கொள்கிறார்களோ அவர்கள் அந்த பயனை பெறுகின்றார்கள். இப்ப காந்தம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா இரும்பெல்லாம் போய் அதுல ஒட்டிப்போம். ஒரு பித்தளை வச்சிருந்தோம்னா அது போய் ஒட்டுமா? ஒட்டாது. அப்ப அந்த அம்மையாரை யாரெல்லாம் போய் இணைத்து கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பலன் கிடைக்கும். அந்த பலன் கிடைக்கிறது, அவ்வளவுதான். அப்படியா? ஆனா அவங்க செகண்ட் பையன் வந்து ரொம்ப லாஸ் ஆயிட்டா ஐயா அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம். அப்ப ஒண்ணுமே பண்ண முடியல. அதுதான் எதுக்காகன்னு தெரியல. அப்ப மட்டும் இல்ல ஒண்ணும் பண்ண முடியாத நிலை. நாம எப்பவுமே ஒண்ணும் பண்ண முடியாத நிலையில தான் இருக்கும். அப்ப அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது இல்லையா? அது எப்படி? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, திங்க் பண்ணுங்க.
இப்ப நாம ஏதாவது செய்ய முடியுதா? நாம ஏதாவது ஒரு செயலை செய்ய முடியுதா? அதுதான் நம்மளால முடியல. இப்ப நான் வந்து என் முடியல. பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணணும், அப்போ என்னால முடியல. நம்மளால முடியலன்னு சொன்னா யார் செய்யறது? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்கணும்னா, இப்ப நீங்க மூச்சு விடுறீங்க, நீங்க சாப்பிடுறது ஜீரணம் ஆகுது, இதெல்லாம் யார் செய்யறது? இறைவன் தான். நீங்களா செய்யறீங்க? இல்ல இல்ல இல்ல, இறைவன் தான். ஆமா இறைவன் தானே. அப்ப இறைவன் தானே ஆமா எல்லாத்தையுமே செய்யறது. ஆமா. அதனால எல்லாமே இறை செயல் தான், எல்லாமே இறை அனுபவம் தான். நமக்கு தான் புரியல அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே. இப்ப இந்த செயல் எல்லாம் கூட சித்து கீழையே வருமா? எதுங்கய்யா? எதுங்க? இப்ப அந்த அம்மா செஞ்ச வேலை எல்லாம் கூட சித்து மாதிரியே வருமா? சித்து அப்படின்னு வருமா? சித்து மாதிரியே தான் எல்லாம் நடக்குது. அதை நாம சில இடத்துல சித்துன்னு பாராட்டி பேசுறோம், அதிசயப்படுறோம். ஆனா எல்லாமே அதே போல நடக்கிற செயல்கள் தானே. பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு அசைவும் இறைநிலையினுடைய அசைவு தானே. இறைநிலையுடைய செயலை தானே நாம சித்துன்னு சொல்றோம். அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும், கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். எல்லாமே எல்லாமே அதாவது தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் இல்லையா? தன்னை அறியும் அறிவை அறிந்து தன்னை அரிச்சிக்க தான் இருந்தானே. இங்கே தான் என்பதை தவிர வேற ஒண்ணு இல்லை. இப்ப இதுல சித்து சித்து இல்ல, அப்புறம் இறை அனுபவம், இதெல்லாம் எப்படி பிரிக்கிறீங்க நீங்க? மொத்தம் இறை அனுபவம் தான். ஓகே ஓகே. இறையாற்றல் எல்லாமே. ஓகே. ஆமா ஆமா. ஐயா, இன்னொரு கேள்வி. இப்போ அந்த அம்மா இறந்து போய் 8 வருஷம் ஆச்சு. அந்த அம்மாவோட பிளெஸிங்ஸும் ஆற்றலும் எங்களுக்கு இருக்குமா ஐயா, எங்க குடும்பத்துக்கு? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நாங்க எல்லாமே பண்றோம், திவசமும் அப்புறமா மாசம் மாசம் தர்ப்பணம் முதல்றது எல்லாமே அவர் செய்யறாரு. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்களுக்கு இருக்குமா? அதெல்லாம் சடங்குகள், அதை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற சடங்குகள். இல்லைன்னால இயற்கையாவே அது எல்லா இடத்துலயும் தான் இருக்கும், எல்லா இடத்துலயும் வேலை செய்யும். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இறைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி. என்ன குவாலிட்டி? மொத்த உயிருக்கும் உயிர் அற்றவைகளுக்கும் செய்தல், அருளாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதனால யாருக்கு தீமை வராது. இப்ப அந்த இறைத்தன்மை நமக்குள்ள வரணும்னா நம்ம வந்து நல்லதே செஞ்சுட்டே இருந்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும். நீங்க நல்லதே செய்யணும், அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ நீங்க ஆற்றல் உள்ளவர்களாக மாறிவிடு. அதுதான். ஓகே ஓகே. அதுதான் தவறுன்னு சொல்றோம். எண்ணம் வந்து நல்லதாக இருக்கணும், யாருக்கும் கெடுதல் இல்லாமல் இருக்கணும். நன்றி ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளம். அடுத்ததாக கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா, வாழ்க வளமுடன்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசு. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, இந்த கேள்வி நான் கேட்கலாம தெரியாது ஐயா. நாங்கெல்லாம் இப்பதான் ஜஸ்ட் 2-3 இயர்ஸ்ல இருக்கோம். எங்களுக்கு ஐயாவோட அந்த எனர்ஜி எங்களால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நீங்கெல்லாம் எங்களுக்கு இவ்வளவு நல்ல நல்ல கிளாஸ், நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ நீங்க ஐயா கிட்ட இருந்து அவ்வளவு நல்ல எனர்ஜி கெயின் பண்ணிக்கிறோம். அப்போ அம்மா அவங்க கூடவே இருந்தாங்க இல்லையா, லோகம்மா? அப்ப அம்மாக்கும் அதே எனர்ஜி இருந்ததுங்களா ஐயா? கண்டிப்பா. ஓகே ஓகே, சரிங்க ஐயா, சரிங்க. நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்போ மகரிஷி ஐயானுடைய ஆற்றல் நமக்கு எல்லாம் தெரியுது. ஆமா, அம்மா இருந்தாங்க, அவங்க ஆற்றல் தெரியுதானா? தெரியும், ஃபீல் பண்ணா தெரியும். ஓகே ஓகே. ஏன்னா நம்ம அதிகமா பேசுறது நம்மளோட ஐயாவோட தான், சாமிஜியோட தான் பேசுறோம். லோகம்மாளோட ரொம்ப கம்மி. ஆனா அவங்களோட உதவி இல்லாம ஐயா இந்த அளவுக்கு இல்ல.
பட் இந்த இறை ஆற்றலோட இது அம்மாக்கும் அதே போல இருந்ததுங்களா அப்படின்னு கேட்க வந்தாங்க. கண்டிப்பா இருக்கு. சரிங்க. நம்ம இப்ப மகரிஷியினுடைய ஆற்றல் நமக்கு ஃபீல் பண்றோம், தெரியுது, எல்லாரும் பேசுறோம். ஆமா, அவர் அந்த ஆற்றலுடையவராக அவருக்கு துணையாக இருந்தது அம்மையார் தானே. ஆமா, ஆமாங்க ஐயா. அப்ப சப்போர்ட் பின்னால பேக்ரவுண்ட் சப்போர்ட்டா இருந்தவங்க அது எப்படி குறைவானவர்களாக இருக்க முடியும்? அதுதாங்க ஐயா. சோ அப்ப நம்ம ஐயாவை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அம்மாவோட ஆற்றலும் நம்மளுக்கு வந்து சேரும். ஆமா, அது தனித்தனியா இல்ல, அம்மா ஐயா எல்லாம் ஒண்ணுதான். சரி, சரிங்க ஐயா, சரிங்க. நன்றிங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க எக்ஸ்பிளேஷன் கிளாஸ். ஆல்வேஸ் உங்களது எப்பவுமே பிரிச்சு பாக்குறத விட்டுட்டு சேர்த்து பார்க்கணும். சரிங்க ஐயா, அதுதான் பயிற்சி. ஓகே ஐயா, ஓகே. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி கவிதா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து வளர்மதி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க உரை மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம குடும்பத்துல இப்போ குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு அம்மா கோயிலுக்கு போவோம், எல்லாருக்காகவும் வேண்டிப்போம் பக்தி மார்க்கத்துல. ஆனா இப்ப இவர் தவம் செய்யறேன், காலையில கூட தவம் பண்ண பக்கத்துல இருந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி நானும் விட்டுட்டேன். நீங்களும் பண்ணுங்க, நீங்களும் வாங்க, இது நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு. குரு நம்ம கிட்ட தேடி வந்திருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மகரிஷி கொடுத்திருக்காரு. இப்படி நான் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணுவேன். அவரு நீ பண்றதே எனக்கும் அது சேரும், நீ பண்ற இல்லையா அதுவே எனக்கு போதும். அது கரெக்டுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். எனக்கு சாப்பாடு வேணும்னு நான் எது கஷ்டப்பட்டு இருக்கேன்? சமையல் பண்றல்ல, நீ பண்ற சாப்பாடு எனக்கு தானே அப்படின்னு சொல்ற மாதிரி. அது சரியா? அந்தந்த ஆன்மா அது ஓய்வு பெறறதுக்கு தானே அவங்கவுங்க தனித்தனியா பண்ணணும். இப்போ அவர் பண்ணாதான் அவர் அதை உணர முடியும். தவம் எந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகுது. அது தனித்தனியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் நான் சொன்னேன், பிரிச்சு பார்க்காதீங்க, இணைச்சு பாருங்க. சரிங்கய்யா, குடும்ப நலத்துக்காக நம்ம பண்றோம். ஆனாலும் நம்ம அவங்கவுங்க பண்ணா, இப்ப பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கவுங்க உடற்பயிற்சி பண்ணாதானே நல்லா இருக்க முடியும். இப்ப திருப்பி கொரோனா வருதுன்றாங்க. கொரோனா காலத்துல எல்லாம் அருட்காப்பு போட்டுட்டு தான் வெளியில போனோம். சொல்லுங்க ஐயா. உடலுக்காக பண்ற பயிற்சி அவங்கவுங்க பண்ணிதான் ஆகணும். மனசுக்காக பண்றது யாராவது ஒருத்தர் பண்றது கூட எல்லார் மனசுக்கும் வரும். ஏன்னா மனம் இருப்பது ஒன்றுதான், உடல் தான் வெவ்வேறு இருக்கின்றது, மனம் ஒன்றுதான், எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மனசுதான், ஒரே உயிர் தான். புரியுதுங்களா? சரிங்க ஐயா. புரியுது. எல்லாரும் கனெக்டடா இருக்கோன்றீங்க குடும்பத்துல. கனெக்டடா தான் இருக்கும். எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து தோன்றிய பல கோடி செடிகள்னு வச்சுக்கல. சரிங்க, புரியுதுங்க. சிறப்பையா, நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி வளர்மதி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக விக்னேஸ்வரன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு அம்மா ஐயா கிட்ட பேசு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். விக்னேஸ்வரன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. வெரி குட், நல்லது. நன்றி ஐயா. இப்ப அந்த ஒரு மாதிரி சொல்றாரே, பெற்றோர்கள் செய்த பாவ பதிவுகள் அதெல்லாம் பிள்ளைக்கு, அப்ப நமது மூதாதையர் செய்த பரம்பரையா கடத்தப்படுது. அப்ப அதுல ஒரு சின்ன டவுட் என்னன்னா, ஒருவர் செய்தால் அது பரம்பரை கடத்தப்படுது என்றால், அந்த பரம்பரையில ஒருவர் தப்புவார், இன்னொருவர் பாதிக்கப்படுவாரு. அது இறை நீதியா? இறை நீதிதான். அதாவது அவர் பாதிக்கப்படுறது இல்லை, நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. அதாவது மூதாதையர் செய்த ஒரு தவறு பின்னாடி வருபவர்களை பாதிக்கின்றது என்று. அது பின்னாடி வருபவர்கள் யார் என்றால், முன்னாடி இருந்தவர்கள் தான் பின்னாடியும் வந்திருக்கின்றார்கள். வினை பயனே தேகம் கண்டாய்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செய்த வினைதான் இப்பொழுது இன்னொரு தேகமாக வந்தது. அப்போ அதனால் அவர தீமையை யார் அனுபவிக்கிறது? யார் செய்தார்களோ அவர்களே அனுபவிப்பது போலத்தானே. விளங்குதுங்களா? விளங்குது. கிளியர். ஆமா. வேற ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிறதே தவறு. வேற ஒருத்தர் இல்லை. அவர் செய்த வினையின் பயன்தான், அந்த வினைதான் தேகம் எடுத்திருக்கிறது இப்பொழுது. புரியுதுங்களா? புரியுது. அப்ப இதுக்கு காரணம் எல்லாம் செய்தவர், தவறாக செய்தவர். ஆமா, தவறாக செய்தவர் அதற்கான தீமையான விளைவை அவரே தான் அனுபவிக்கின்றார். திருத்தம் பெறுகிறார். அந்த தவறு விலகி விடுகின்றார். பிறகு சீர்திருத்தம் பெற்று சிறந்த ஆன்மாவாக அவர் மாறும் போது மேலும் உயர்ந்து இறைத்தன்மை அடைகிறார். அப்ப இப்ப இந்த அவர் துன்பப்படுகிறார். உதாரணத்துக்கு நம்ம மகன் துன்பப்படுகிறார். நாங்க இங்க மனவளக்கலையில பேராசிரியர் அந்த இருக்கிறோம். காலை மாலை எல்லாம் தவம் செய்யறோம், உடற்பயிற்சி செய்யறோம். இவர் அதுக்கு அவ்வளவு அவரும் பயிற்சி எடுத்துதான் அவ்வளவு நாட்டம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவர்கிட்ட அதை நாங்கள் அதுக்கு ஆண்டி தவம் செய்து தவத்துல வாழ்த்தி அல்லது அதை அவற்றை இதை தணிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வழி அதுவே வழிதான். அதாவது நீங்க தவம் இருந்து இன்னொருவரை மாற்ற முடியும். உங்களிடமிருந்து செல்லுகின்ற விரிவலைகள் அவரை மாற்றும். நாள் எடுக்கும். வேண்டாம். குயிக் இப்ப இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்டா செய்யறதுக்கு ஏதாவது அப்படி செய்ய முடியாது. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி செய்ய முடியாது. இது முறையாக நீங்கள் விரும்பி விரும்பி அவர் திருத்தம் பெற வேண்டும் என்பது உங்கள் விருப்பமாக தீவிரமாக ஆகும் போது அவருக்கு அங்கே திருத்தங்கள் வரும். ஏனென்றால் உங்களுடைய மன அலைகள் தான் விரிவலையாக பறந்து விரிந்து அவருக்கும் செல்லுகின்றது. அவருக்குள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு உங்களுடைய பாய்ச்சல் இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணத்தின் தீவிரம் இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணத்திலிருந்து எழும்புகின்ற எழுச்சி பெறுகின்ற விரிவலைகள் அங்கே போய் அவர்கள் நிரம்ப வேண்டும். அப்பொழுது மாற்றம் ஏற்படும். ஓகே. வாழ்க வளமுடன். மிகச்சிறந்த விளக்கம். அதை நான் அந்த எதிரிய வாழ்த்துறதுல நிச்சயமாக மாறி சொன்ன மாதிரி அனுபவிச்சிருக்கிறேன். எதிரி திருந்தி இருக்கிறார்கள். இப்ப இவர் எதிரி இல்லை, நாள் இவரையும் மாற்றுகின்றிலிருந்து முயற்சிப்போம். ஐயான போன் நம்பர் வேணும். ஏன்னா நான் மகன் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல உங்களோட இருக்க மெசேஜ் போட்டுட்டு கதைக்கணும் இருக்கா. உங்களோட போன் நம்பர் தர முடியுமா? தரலாம். 91767 1 second இல்ல ஒரு பேப்பர் 1 second பேப்பர் 1 second 9 1 7 6 7 9177 9176 767 ரைட் 13 764. ஓகே 9176713764 சரிதானே ஐயா? நல்லது. நான் உங்களை கூப்பிடுறேன். நன்றி. மிகச்சிறந்த விளக்கத்தை எனக்கு இன்றைக்கு ஒரு புத்துணர்வு கிடைத்தது. அதை நான் செய்வேன். ஒரு 2 வீக்ஸுக்கு உங்களை சந்திச்சு இது இந்த டெவலப்மெண்ட்டை சொல்றேன். உங்க பெயர்? விக்னேஸ்வரன். ரைட். நல்லதுங்க. செய்யாரன் இருக்கு. செய்யாரன் ஊருண்ட பேரா? செய்யாறு ஊரோட பேர். அதங்க இருக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல 30 கிலோமீட்டர் தூரத்தில். காஞ்சிபுரத்துல இருந்து 30 கிலோமீட்டர். ஆமா.
ஆமாம், நாங்க சென்னைக்கு வரைக்கும் உங்களோட தொடர்பு கொள்றோம், உங்களை நேரே சந்திக்க பார்க்கிறோம். பாருங்க, நான் மடிப்பாக்கத்துல இருக்கேன். மடிப்பாக்கம். சரி சரி சரி, மணிப்பாக்கம். வெல்கம். நல்வரவு. என்னுடைய ரிசல்ட்ஸை அன்பாக கையை பிடிச்சு சொல்லணும் உங்களுக்கு. ஓகே ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயாவோட நம்பரும் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம், எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிஐசி ஸ்கைன்னு போட்டிருக்கு, உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். அருள்நிதி பார்த்தசாரதி, கடைசியில தான் கேள்வி பதில் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். சிறப்பா கேள்வி பதிலை பற்றி ரொம்ப நாளா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே ஒரு எண்ணமும் கேள்வியும், இப்போ ஒருவர் பெறுகின்ற, குறிப்பாக கணவன் மனைவி உறவினிலே ஒருவர் செய்கின்ற தவமும் அந்த இறை அனுபவமும் ஞானமும் அது இயல்பாக மற்றொரு வாழ்க்கை துணையவருக்கு அவர் அதை செய்யாம கூட அது கிடைத்து விடும் என்பது உறுதியா, இல்ல அது இயல்பா? இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளுவர் வாசுகி, அந்த கொக்கண நினைத்தாயோ கொங்கணர் கதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் சாரதா ராமகிருஷ்ண ஹம்சர். சோ இது மகான்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. சோ அந்த தவத்துல நம்மளை போன்றவர்கள் யாராவது ஒருத்தவங்க போயிட்டு இருந்தாலும் அது குறிப்பா வாழ்க்கை துணைக்கு வேகமாக போகுமா, இல்ல அதனுடைய நிலைப்பாடு எப்படிங்க ஐயா? வாழ்க வளமுடன். நிச்சயமாக வேகமாக போகும். வாழ்க்கை துணை இரண்டு ஆன்மாக்கள் ஒன்றாக இணைந்து ஓர் ஈருடல் ஓர் உயிர் என்று சொல்வார் இல்லையா? உயிர் ஒன்று, உடல்கள் தான் இரண்டு. அப்படின்னா எல்லாமே ரெண்டு பேருக்கும் பொதுவா தானே நடக்கும். அது இல்லாம அந்த இணைப்புக்கு பிறகு உங்களுக்கு இன்பம் என்றால் அவர்களுக்கு இன்பம் தான் இல்லையா? ஆமா. கணவன் மனைவிக்குள் தனியாக துன்பப்படுவார்களா? கிடையாது. ஒருத்தருக்கு துன்பம் என்றால் அடுத்தவருக்கும் துன்பம் தான் அது. ஒருத்தருக்கு இன்பம் என்றால் அடுத்தவருக்கும் இன்பம் தான் அது. அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. அப்ப நீங்க ரெண்டு என்று சொல்வதே தவறு. அவர்கள் இருவரும் ஒன்றுதான். அனுபவங்கள் ஒன்றாகவே இருக்கும். இப்ப இந்த இயக்கத்தை நடத்துவது இறை என்பதால் இறை அனுபவம் என்று சொல்லுகிறோம். இறை அனுபவம் தான் அது என்பதை மறந்து விட்டு இருக்கின்றோம் நாம் நம்முடைய மனதின் செயல்பாட்டால். மனம் எப்போது எங்கே நிற்கிறதோ அங்கே நாம் இறையாகவே மாறிவிடுவோம். இறையாக மாற்றம் பெற்று நடக்கின்ற நிகழ்ச்சிகளைத்தான் இறை அனுபவம் என்று சொல்லுகின்றோம். அது எந்த இடத்தில் அந்த மாற்றம் நடைபெற வேண்டும் என்றால் மனதின் இயக்கம் நின்று விட்டால் இறையாக இருந்து அப்பொழுது நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இறை அனுபவமாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க அம்மா மறுபடியும் கொடுத்ததுக்கு. ஐயா எனக்கு ஒரு சின்ன கேள்விங்க ஐயா. எங்க மாமனார் இறந்த போது ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வச்சிருப்பேன், நான் கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னாருங்க ஐயா. கடைசியில அவரு இறந்துட்டாருங்க ஐயா. சோ பொண்ணுகிட்டதான் எல்லா டாக்குமெண்ட் இருக்கு. கொடுப்பாங்கன்னா மாமனார் இறந்த பிறகு எதுவும் கொடுக்கல. எங்க வீட்டுக்காரோட ஹெல்த் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. பேக் ஸ்பைனல் ப்ராப்ளம், நீ பெயின் எல்லாம். ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து நாங்க வெளியே சின்னதா மறுபடியும் எங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பட் நான் வேதாதிரியில இருக்கேன். நான் எப்பவுமே என்னோட நாத்தனாரை வாழ்த்துவேன்.
பட் அவர் எங்க வீட்டுக்காரு அவருக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. எனக்கு நேரத்துக்கு இல்லையே, அவ ஒரு நாள் என்கிட்ட வருவா அப்படின்ட்டு வருத்தமா, சபிக்கிறது இல்ல, வருத்தமா அவங்க தங்கச்சிக்கு சொல்லுவாரு. பேச்சுவார்த்தை இல்ல. இது அவளுக்கு போய் ஆகுமா? எப்ப நானும் டெய்லி அவளுக்கு வாழ்த்துறேன். 3 வாட்டி தியானம் பண்ணும்போது 3 வாட்டி அவளுக்கு வாழ்த்துறேன். இப்ப என்னோட வாழ்த்து போய் அவளுக்கு சேருமா, எங்க வீட்டுக்காரோட வருத்தம் போய் சேருமாங்க ஐயா? ரெண்டும் போய் சேரும். இங்க யாரு எவ்வளவு சின்சியரா வாழ்த்துறீங்களோ அது விரைவா போகும். அதாவது வாழ்த்தணுமே அப்படிங்கிறதுக்காக வாழ்த்துறது இல்ல, வாழ்த்துறது இயல்பா இருக்கும் இல்லையா? மனசாரதான் வாழ்த்துறாயா? ஆமா, இயல்பா வாழ்த்தணும். நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், வேற எதுவும் காரணமே இல்லை, அப்படி இருக்கணும் வாழ்த்து. பட் ரொம்ப வருத்தப்படுறாருங்களே. வருத்தப்பட்டு வாழ்த்துற போது அது எப்படி வாழ்த்தாகும்? அவர் வாழ்த்துறது இல்லையா? அவர் வேதாதிரியில இல்ல, அவருக்கு இப்ப உடம்பு முடியல, அவருக்கு வருமானம் கம்மியா இருக்கு, எனக்கு இப்ப என்னது எனக்கு கிடைச்சிருந்தா நான் ஏதோ என் வாழ்க்கையை நடத்திட்டு போயிருப்பேனே, எல்லாம் அவளே வச்சிருக்காளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு அவங்க தங்கச்சியை பத்தி நினைக்கிறத விட்டு, அப்பா சம்பாதித்த சொத்தை நினைக்கிறத விட்டுட்டு இறைவா என்னை காப்பாத்துன்னு அப்படித்தான் சொல்லணும். அதுதான் இறைநிலையை நினைக்கிறது அப்படிங்கிறது இறைநிலைக்காக நினைக்கும். இறைநிலையினுடைய ஆட்சியில் தான் நாம் இருக்கிறோம், நல்லாதான் வச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். எந்த விதமான அட்டாச்மெண்ட்ஸ், பற்றுதலும் இல்லாம இறை என்பது இறை ஆற்றலுக்கு சரணடைதல். அவரு வேதாதிரி இல்லைங்க ஐயா, எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்லணும். மாணிக்க சொல்ற மாதிரி. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றி அம்மா. எனக்கு 2 கேள்வி இருக்குங்க ஐயா. இந்த இறை அனுபவங்கிறது அன்றாட ரொட்டீனா நிகழக்கூடிய நிகழ்வுகள், நம்ம வீடுகள்லயோ இல்ல பொது வெளியிடங்கள்லயோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இறை அனுபவமா, அல்லது எக்ஸ்ட்ராடினரியா ஏதாவது ஒண்ணு நமக்கு கெயின் ஆகுற மாதிரியோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரியோ ஒரு நிகழ்வு நடந்ததா, அத இறை அனுபவமாக, நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்தது ஒரு நாள் நடந்ததுங்கும் போது அதை இறை அனுபவமா எடுத்துக்கிறதுங்களா ஐயா? ஒண்ணுயா கேள்வி. அதிசயப்படத்தக்க அளவுல ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது கடவுள் செயல் அது அப்படின்னு நமக்கு புரியுது. அதனால அதை இறை அனுபவம் சொல்றோம். ஆனா நமக்கு நடக்கிற ஒவ்வொரு அசைவும் இறைதானே நடத்துகிறது. அப்ப அதெல்லாம் இறை அனுபவம் இல்லையா? அப்ப நம்ம அதை ஃபீல் பண்ணல. புரியுதுங்களா? ஏதோ ஒன்று அதிசயமா நடக்கிற போது அதை ரொம்ப கூர்ந்து பாக்குறோம். இது கடவுள் மனுஷன் செய்யற செயலே இல்ல, இது கடவுள் தான் செஞ்சாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா, உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அசைவும் கடவுள் செய்யறது தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன்னா, உங்களுக்கு ஜீரணம் யார் பண்றது, சுவாசம் யார் பண்றது, மூச்சு இழுத்து விடுறது யாரு? நீங்க இல்லவே இல்ல, இறை சக்தி தான் எல்லாத்தையும் இருக்குது. இறை சக்தி தான். அப்ப எல்லாமே இறை சக்தி தான்ற போது எல்லாமே இறை அனுபவம் தானே. ஒரு கெட்டது தீயது நடந்தா கூட அதுவும் இறை அனுபவம் தானா ஐயா? மொத்தம் இறை அனுபவம் தான். அனுபவம்ன்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஷயத்த, அதாவது நம்ம 5 தன்மாத்திரைகளுக்கு அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்கின்ற 5 தன்மாத்திரைகளை பொருளாக வைத்து நாம் அதனோடு தொடர்பு கொள்கிறோம். அது அனுபவம். அதனால் இது உலகத்துல இருக்கிற எல்லாரும் செய்யறாங்க அதை. ஆனா அந்த அனுபவத்துல நமக்கு ஒரு தீமையான விளைவு வருது. அப்போ அதுல ஏதோ தவறு பண்ணிட்டு, என்ன தவறு பண்ணமோ அந்த தவறை அறிந்து கொண்டு அதை நீக்கி அடுத்த முறை செயல் செய்யற போது அதுதான் அனுபவம்.
ஒருத்தர் நல்ல வேலை செய்யறாரு, ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறாருன்னு சொன்னா என்ன சொல்றோம்? அவரு ரொம்ப அனுபவசாலி அப்படின்னு சொல்றோம். அனுபவம் பெற்றவர். என்ன அனுபவம்னா அப்ப என்ன ஆழ்ந்த கருத்து என்ன வருது? அனுபவித்தலில் ஏற்படுகின்ற சிறு தவறுகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு சீர்திருத்த பெற்ற வகையில் செய்யும் போது அதுதான் அனுபவம். இப்ப இந்த அனுபவத்தில் ஆழ்ந்து செல்லும் போது, அதே கவனமாக செய்கிற போது நம்முடைய மனதை இழந்து விடுகிறது. மனம் செயல்படாமல் நின்று விடுகிறது. அப்போ யார் செயல்படுறது? அப்போ இறைநிலை மட்டும்தான். இதுக்கு என்ன உதாரணம் சொன்னா, நீங்க ரொம்ப சீரியஸா சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை வந்து கூப்பிடுறாங்க, 4 முறை கூப்பிடுறாங்க, உங்களுக்கு கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? சிந்தனை சமையல்ல இருக்குங்க ஐயா. கவனம் சிந்தனை சமையலில் இருக்கிறது. சமையலில் உங்கள் சிந்தனையை, உங்கள் மனதை இழந்து விட்டீர்கள். நீங்களும் அந்த சமையலும் ரெண்டும் ஒன்னாயிட்டீங்க. அதுதான் தெய்வத்தன்மை. அது அனுபூதி நிலை. அனுபவம், அனுபூதி, இந்த 3ல வரிசையா அனுபவித்து அனுபவம் பெற்று அனுபவத்தில் தோய்ந்து அனுபூதியாக வேண்டும். அது ஒவ்வொரு செயலிலும் நடைபெற வேண்டும். அதுதான் யோக வாழ்க்கை. அப்ப ஒவ்வொரு செயலும் அன்றாடம் நிகழக்கூடியதானேன்னு நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் இப்படி நிறைவாக நடந்ததே, இது இறை அனுபவம் தான் அப்படின்னு உணர்ந்து கொள்ளணும். அப்படிதானுங்களா ஐயா? அதனாலதான் சித்தர் பாட்டுல சொல்லியிருக்காங்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. ஆமையா. புரிஞ்சுக்கலாம். ஐயா, இன்னொரு கேள்விங்க ஐயா. இந்த நீலவண்ண கண்ணன், கார்மேக வண்ணன், கருநீலவண்ணன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய இறைவனும், அந்த டார்க் மேட்டர் என்று சொல்லக்கூடியதும், நம்முடைய சாமிஜி சொல்ற சுத்த வெளிங்கிறதும், எது முன்னது ஐயா, எது பின்னது? எல்லாம் ஒண்ணுதான். அது எதுக்கு நீங்க யார் யார் பாக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன தேர் தோணுதோ அதை வச்சிருக்காங்க. ஒன்றுமில்லாத ஒன்று. சாமிஜி கூட ஒன்றுமில்லாத ஒன்றை முடிவாக கண்டேன், ஒவ்வொன்றாய் அறிந்து தாண்டி. ஒன்னும் இல்லாத ஒண்ணு, யார் வேணாலும் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அவங்க அந்த உணர்வுக்கு வருவது தன்னை அறியும் அறிவை அறிந்து அப்படின்னு சொல்றாங்க. தன்னை அறியும் அறிவை அறிந்து 5 தன்மாத்திரைகளை அனுபவம் செய்யறோம். அந்த அனுபவம் செய்யற போது அனுபவம் ஏற்படுது. இந்த அனுபவம் எதிலிருந்து ஏற்பட்டது? அறிவு அனுபவத்தை ஆராய்ந்து அனுபவமாக்கி கொள்கிறது. அனுபவத்திற்கு தான் இன்னொரு பெயர் அறிவு. இது போதாது. இப்ப இதை அறிந்து கொண்டது எது, அறிவாக மாறியது எது என்பதை பொருளாக்கி அதை அனுபவிக்க வேண்டும். அதுதான் சொல்லியிருக்காங்க பாட்டுல, தன்னை அறியும் அறிவை அறிந்து தன்னை அருச்சிக்க தான் இருந்தானே. அதாவது நாமே தான் அது. அங்கே சுத்த வெளியா இருந்தது நாம தான். அதுக்கப்புறம் அணுக்களா மாறினது நாம தான். பஞ்ச பூதங்களா மாறினது நாம தான். பஞ்சத்தன் மாத்திரையானது நாம தான். அதை அனுபவமாக பெற்றது நாம தான். இப்பொழுது இந்த மனதை இழக்கும் போது நாம் அனுபூதி ஆகின்றோம். மீண்டும் முதல் மூல நிலைக்கு செல்லுகிறோம். இறை ஆகின்றோம். மனிதன் தெய்வமாகலாம். இப்ப இதுல எது இறை அனுபவம் இல்லை? எல்லாமே இறை அனுபவம். இப்போ நான் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது நீ என்ன ஒரு ஆழ்வாரோ நாயன்மாரோ யாரோ பாடினதா நினைவு இருக்கு. இப்படி நம்ம அன்றாடம் நம்முடைய செயல்கள் இறை அனுபவம் தாங்கிறத உணர்ந்துகிட்டே அதை விட்டு நகலாம மனம் இருக்கணும்னா நாம எதை முயற்சி பண்ணணும் ஐயா? இறை நினைவோடு இருக்கணும்.
இறைதான் எல்லாத்தையும் செய்து நம்முடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் இறை செய்வதுதான். நாம் என்பது இறைநிலையினுடைய பெயரை தான் நாம வச்சிருக்கோம். அந்த அவரு செஞ்சா கூட இருந்தா போதும். பாரதியார் சொல்றாரு, சிவம் ஒன்றே உள்ளதென சிந்தை செய்தால் போதும். நல்லா கவனிங்க, சிவம் ஒன்றே உள்ளதென சிந்தை செய்தால் போதும். அப்ப சிவம் ஒன்றே உள்ளது என்னன்னா, நமக்கு அப்புறமா வெளியே இருக்கிறது சிவம்ன்றது இல்ல, நாமே சிவம் தான். சிவம் தான் இங்க இருக்குதுன்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா அது சிவம் தான், இறைநிலை தான். இங்க ஒண்ணுத்த கவனிங்க, சிவம் சொன்னேன் நான், சிவன் இல்ல. இல்ல, ஆமா சொன்னீங்க. சிவன் வந்து கற்பனை, சிவம் என்பது இந்த அசையாத நிலை, ஒன்றுமில்லாத ஒன்று. அத உருவகப்படுத்தி பார்க்க முடியுமா ஐயா? உருவத்தை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டே இருக்கிற போது உருவம் மறைஞ்சிடும். அது ஒரு வழி. பார்க்க கூடாது இல்லைங்களா? அது ஒரு வழி, பார்க்கலாம். உருவத்தை, அதாவது உங்களுக்கு வந்து உருவத்தை பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு தெரியும், அப்ப நீங்க உருவத்தை தான் பார்க்கணும். ஆனா உருவத்தையே பார்த்துக்கிட்டே இருங்க, உருவம் மறைஞ்சிடும். இப்ப உருவம் இல்லாத ஒண்ணத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்க? பார்க்க முடியாது. அதுதான். அதனால உருவம் இல்லாத நிலைக்கு நீங்க உணர்வாகணும் அப்படின்னு சொன்னா, உருவத்தை பார்த்து 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 உருவத்தையே நினைச்சு நினைச்சு உருவம் மறைஞ்சிடும். அது ஒரு வழி. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, நல்ல விளக்கம், நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரிஷ் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. ஐயா, எனக்கு தெரிந்த ஒரு ஃப்ரெண்ட், உங்க ஒரு ரிலேட்டிவ், கொஞ்சம் பெரியவங்க. எனக்கு என்ன விஷயம்னா, இப்ப அவங்க வந்து ஒரு காலத்துல நிறைய பணம் வந்து அவங்க இந்த மினிஸ்ட்ரியல் போஸ்ட் இந்த மாதிரி இதுல இருந்து நிறைய எடுத்து, ஆனா ரொம்ப நல்ல நிலைமைக்கு இருக்காங்க. சும்மா ஒரு லட்சக்கணக்கு கிடையாது, நிறைய கோடிக்கணக்குல இது பண்ணிட்டாங்க. இப்ப வந்து நிறைய தான தர்மம் எல்லாம் பண்றாங்க. ஆனா இது வந்து யாரோட ஓப்பனா மக்கள் கிட்ட இருந்து எடுக்கல, ஆனா மக்கள் அந்த பணத்தை மூலமா அந்த முதலீடு போட்டது அது எல்லா மக்களுக்கும் தெரியுமா தெரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது இதுல வந்து அவங்க தப்பு இல்லாம பண்ணதுனால அவங்க நல்லாதான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் கேட்டேன், அது எப்படி கேக்குறேங்க ஐயா. நல்லா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. ரொம்ப 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 சிறப்பா இருக்காங்க. ரொம்ப எல்லா அப்ப நீங்க பாக்குற பணக்காரர் இல்ல, நீங்க பாக்குற போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா துள்ளி குதிக்கிற மாதிரி தெரியுது. உண்மையா துள்ளி குதிக்கல அவங்க. புரியுதுங்களா? சரிங்கய்யா. அது உண்மை இல்லை, தோணுது. அப்படி பாக்குறதுக்கு அந்த மாதிரி தோணுது, ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தோணுது. உள்ளூர மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்கய்யா. அதே போல வெளியே கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க, உள்ள ரொம்ப ஆனந்தமா இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது உண்மை பொய் தெரியணும், அது அனுபவத்துலதான் தெரியும். வெளியே பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதுதான் வேறவா இருக்கேன், மாயையாக இருக்கின்றது, தோற்றமாக இருக்கின்றது. அதை பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்காங்க, அப்ப நல்லா இல்லை, அவங்க சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்க முடியும்? அது உள்ளுணர்வா போனாதான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க உங்களுடைய மனதின் ஆழத்திற்கு போனா தெரியும். அதனால வெளியே பார்க்கறதெல்லாம் நினைச்சு மயங்காதீங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாம்சங் போட்டுக்கங்க, உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா கேக்குதுங்களா? ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. என் பேர் கஜலட்சுமி ஐயா.
சரி ஐயா வாழ்க்கை. இப்போ வள்ளலாறுல வந்து வெளிக்குள் ஐயா நம்ம ஐயா வந்து சுத்த வெளியோடு தான் இருக்குது, அதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. வெளிக்குள் வெளி கடந்துன்னும் போது அதுக்கு என்னையா எப்படி எடுத்துக்கிறது? அது வெளிக்குள் வெளி கடந்துன்னா வெளி அதுக்கும் மேல இருக்காயா? வெளிக்குள்ள இப்ப நாம எங்க இருக்கோம்? வெளி வெளியில தான் இருக்கோம். ம் ஆனா இந்த வெளி உலகம் பூமியை சுற்றி இருக்கின்ற வெளி ம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஆமாங்கய்யா. சூரியனை சுற்றி வெளி இருக்குது, சுக்கிரனை சுற்றி ம் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ம் கேலக்சியை சுத்தி இருக்கு. ம் புரியுதுங்களா? ஆ கேலக்சின்றது என்ன? 10,000 கோடி சூரிய குடும்பங்களை உள்ளடக்கியது ஒரு கேலக்சி. உள்ள அடக்கிது ஒரு கேலக்சி. அப்ப ஆ அதுவும் வெளியில தான். ஓ அதுக்கப்புறம் அதுக்கு ஆமாங்க. அப்புறமும் வெளியே இருக்கு. அந்த வெளியில எத்தனையோ நூற்றுக்கணக்கான கேலக்சிகள் இருக்கு ம் இல்லைங்களா? அதுக்கும் சுத்தி வெளிதான் இருக்கு. ஆ அப்ப அது எங்க போய் முடியுது? முடிவே இல்லை. இல்ல. இது பிரபஞ்சம் என்பது ஒரு இடத்துல முடியும். நாம ஒரு யோகத்துல தான் சொல்றோம். ம் அதுக்கப்புறமும் வெளியே இருக்கு இல்லைங்களா? அ- அ- அதைத்தான் சுத்த வெளி, அதைத்தான் சுத்த வெளின்னு சொல்றோம். அதாவது எந்த அணுக்களும் இல்லாத ஒரு இடம். ஒண்ணுமே இல்லாத சுத்த வெளி. அதுதான் அந்த வெளிக்குள் வெளி கடந்துன்னும் போது அது ஆமா. இப்ப எப்படிங்க இந்த உணர? வெளியெல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறது. இதெல்லாம் ஒண்ணா கடந்து போறோம். வெளியே ம் அடுக்கடுக்கா இருக்குல்ல. ம் அதுதான் அது வெளிக்குள் வெளி கடந்து அப்படின்னு சொல்லி. வெளிக்குள். ஓ அப்படிங்களையா? சரிங்க ஐயா. அதுதான் எனக்கு அது ஒண்ணுமே என்னடாது ஐயா நம்ம சுத்த வெளிதான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளிக்குள் வெளி கடந்துன்னு வருது. இது எப்படி நம்ம என்ன எது மாதிரி நம்ம யோகிக்கணும்னு புரியலையே அப்படின்னு தான் இப்ப விளங்கிருச்சா இல்லையா உங்களுக்கு? விளங்குதுங்க ஐயா. வெளியே இந்த எல்லாத்துக்குமே வெளி இருக்குதுன்னு தான் சொல்றீங்க ஐயா நீங்க. பிரபஞ்சம் வரைக்கும் அதுக்கப்புறம் ஐயா இப்போ இந்த ஆ பிரபஞ்சம் ஐயா வரைக்கும் இருக்கிற சொல்லுங்க ஐயா. வெளியில, பிரபஞ்சம் வரைக்கும் இருக்கிற வெளியில தான் ம் எல்லா கோள்களும் இருக்கு, எல்லா நட்சத்திரமும் இருக்கு, எல்லா ம் கேலக்சியும் இருக்கு. ம் அதுக்கப்புறமும் வெளியே இருக்கு. அங்க ஒண்ணும் இல்லை, அணுக்களே இல்லாத ம் இடம். ம் அதைத்தான் சுத்த அதுதான் ஐயா. வெளின்னு அது சொல்றோம். கடந்து இது பண்ணணுமா எப்படிங்க ஐயா அது நினைக்கிறது? நம்ம அதையும் கடந்து நீங்க தியானம் நீங்க பண்ணும்போது நீங்க நீங்க ஒண்ணும் செய்ய சொல்லுங்க முடியாது. ஐயா. நீங்க சும்மா இருங்க, அதுதான் கடந்து ஆ போகும். ஓ புரியுதுங்க ஐயா. எது கடந்து நல்ல போகும்? வார்த்தைங்க. உணர்வு. உணர்வு தான் கடந்து போகும். உணர்வு தான். உணர்வு உணர்வு தான். கடந்து உண்மை ஐயா. உணர்வு ம் கடந்து உணர்வாகவே நீங்க இருக்கிற போது அதுதான் தேவனை. ம் ஓ சரி சரி. உணர்வு தான் கடந்து போகணும் போகிட்டே. ஓகே ஓகே. நல்லதுங்க ஐயா. விளக்கங்க ஐயா. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா. இந்த சித்துன்னு சொல்றச்ச அந்த வாய்க்குள்ள இருந்து அந்த அந்த லிங்கம், அந்த கையில விபூதி, அதெல்லாம் ஒரு இதுதானா ஐயா? அது அது இறைநிலையோட சேர்ந்து வர அது ஒரு செயலா, இல்ல அது ஒரு என்னங்க ஐயா ஆமா, சித்துன்றதுல எடுத்துக்கணுமா ஐயா? இப்போ இறையை தவிர வேற என்ன இருக்குங்க? நான் பேசுற போது நீங்களும் பேசிட்டு இருந்தா எப்படி பேச முடியும்? நான் பேசுற போது கொஞ்சம் நீங்க பேசாம இருந்தா தானே கேட்க முடியும். கேட்க முடியும். ஆமா. நீங்களும் கூட பேசிட்டு இருந்தா எப்படி கேட்க முடியும்? அந்த லிங்கத்தெல்லாம் எடுத்து வாய்க்குள்ள லிங்கம், இந்த கையில விபூதி எல்லாம் பண்றாங்களா ஐயா? அது என்ன அடிப்படையா அது அந்த மாதிரி பண்றதெல்லாம்? நம்மளுக்கு அவங்க பண்றதெல்லாம் அது எப்படி எடுத்துக்கிறது நம்ம அதை? அதுதான் நம்ம சிந்தனை உரையில அதுதான் முதல்ல விளக்கி சொன்னேன் நான். இயற்கை நீதிப்படி ஒரு செயல் நடப்பதை விரைவுபடுத்தினால், துரிதப்படுத்தினால் அதுதான் சித்து. அது நிலையானதாயா? அந்த மாதிரி பண்றதெல்லாம் கொஞ்சம் நிலையானதா? பிரபஞ்சமே நிலையில்லாததுதான். ஓ நன்றிங்க ஐயா. நல்ல விளக்கம் ஐயா. நன்றியா. நிலையானதல்ல, பிரபஞ்சமே நிலையானதல்ல. அப்புறம் ஒண்ணுமே இல்லை. நிரந்தரமானது கடவுள் ஒண்ணுதான். மெய்ப்பொருள் ஒன்றுதான். உண்மை ஒன்றுதான். சூப்பர் ஐயா.
விளக்கம் ஐயா. நன்றிங்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க ஐயா, சிறப்பான ஒரு விளக்கம் ஐயா எனக்கு. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக நிறைவான அன்பராக மாரிமுத்து ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மாரிமுத்து ஐயா, நீங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. மாரிமுத்து ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹலோ ஐயா, அந்த நீங்க வந்து சொன்னீங்க அன்புதான் எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கு, அந்த சாந்தமான குணத்துல ரொம்ப அருமையான ஒரு தகவல் கொடுத்தீங்க. இப்ப இறைவனை பெறுவதற்கும் இறைவனாக மாறுவதற்கும் நமக்கு வந்து ஒன்றுதான் இலக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னு நிலையில பாத்தீங்கன்னா மனிதனுடைய தன்மைகள் மாறுவதற்கும் செயல்படுவதற்கும் வந்து ஐயா வந்து சில கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி உணராத மத்தியில் நம்ம வாழும் பொழுது உணர்ந்தவர்கள் எப்படி நம்ம வந்து அவர்களோடு இணைந்து செயல்படுவது, அவர்களோடு வந்து பிறக்கில்லாமல் வாழ்வதற்கு என்ன வழியா இருக்கும்? ஒரே வழிதான் இருக்கு. உணர்ந்தவர்கள் உணராதவர்களை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. சரிங்க, ரொம்ப அருமையான ஏற்றுக்கொள்ள. ஒரு உணர்ந்தவர்கள் உணராதவர்களை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. நீங்க அவங்க ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க உணராதவர்கள் லிஸ்ட்ல சேர்ந்துறீங்க. புரியுதுங்களா? இறையை உணர்ந்தவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை நான் அதிகமா வளர்த்துக்கொள்ள. அதாவது உங்களுக்கு இறையை புரியும், இறையை உணர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யாரையும் உணராதவர்களா நினைக்கவே மாட்டீங்க. ரமண மகரிஷியினுடைய ஒரு இதுதான் நிகழ்ச்சி தான் எனக்கு நினைவு வருது. அவர்கிட்ட ஒருத்தர் வெயிட் பண்ணி, நான் இதுலயே சொன்னேன், சிந்தனை உரையிலேயே சொன்னேன், ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மகரிஷி கூட, ரமண மகரிஷி கூட தனியா பேசணும். தனியா பேச முடியுமா? நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3வது நாள் ஆச்சு, பொறுக்க முடியல இவருக்கு. ஏன்னா சாப்பிடாம கொள்ளாம உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட தன்னுடைய துயரத்தை துன்பத்தை சொல்லி அதுக்கு என்ன விடிவு என்று கேட்கணும் அப்படின்னு ஆசை அவர். அப்புறம் 3வது நாள் இவருக்கு இவரோட மன வருத்தத்தோட கேட்கிறாரு, ஐயா நீங்க வந்து தெய்வம் தானே? மகரிஷி கிட்ட கேட்கிறாரு அவர், நீங்க தெய்வம் தானே, உங்களுக்கு தெரியும் இல்ல எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அப்படின்னு. மகரிஷி கேட்டாரு, நான் தெய்வம்னு நீ நினைச்சினா எனக்கு நீ என்னவா இருப்ப அப்படின்னு கேட்டாரு. தெய்வமா இருக்கிறவங்க, தெய்வ நிலைக்கு உயர்ந்துட்டவங்க பாக்குற பார்வை எப்படிங்க இருக்கும்? எல்லாம் தெய்வம் அப்படின்னு தானே இருக்கும். கேக்குறீங்களா? ஐயா ஐயாவோட மைக் ஆஃப் ஆயிருக்கு. பதில் அவருக்கு தேவையில்லையா? அப்போ சொல்லுங்க ஐயா. தெய்வ நிலைக்கு உயர்ந்துட்டவங்க அவங்க பார்வையில எல்லாமே தெய்வமா தான் தெரியும். அப்போ எதிர உட்கார்ந்து இருந்தவர் ஒரு சாதாரண மனுஷன், அவருக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அது இருக்கு, இது இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? உனக்கு கஷ்டம் எனக்கு எப்படி தெரியும்? என் பார்வையில நீயும் தெய்வம் தானே அப்படின்னு கேட்கிறாரு. இத கொஞ்சம் ஆழமா திங்க் பண்ணீங்கன்னா, நினைச்சு பார்த்து புரிஞ்சுக்கணும். துன்பம் துயரம் இதெல்லாம் வந்து பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நான் மனுஷன், அப்புறம் நான் வந்து நல்லவன், நான் கெட்டவன், நான் பணக்காரன், நான் ஏழை, அப்படிலாம் பிரிக்கிறோமே. அதுல தானே துன்பமே வருது. அப்படியெல்லாம் இல்லை. உண்மையில எல்லாரும் ஒண்ணுதானே, ஒரே நிலையில இருக்கிறவங்க தான், ஒரே மூலப்பொருள், அதுல இருந்து தோன்றிய உயிர்கள் அத்தனையும் மூலப்பொருளுக்கு இணையானது தானே. அந்த உணர்வு வர்ற போதுதான் மகான் சொல்றோம், மகரிஷின்னு சொல்றோம், கடவுள்னு சொல்றோம்.
அவர்களுக்கு எல்லாமே இறை அனுபவம் தான். நமக்கு கூட இறை அனுபவம் தான் நமக்கு தெரியவில்லை, புரியவில்லை. புரிந்து கொண்டு அதை உணர்ந்தால் நம்முடைய செயல்கள் அத்தனையும், நம்முடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் இறை அனுபவம் தான். புரியுதுங்களா? வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே